உங்க வந்துட்டா மெஜாரிட்டி வந்துடும். 10 சீட்ல இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி போலீஸை பயன்படுத்தி எப்படியாவது ஜெயிச்சிட்டோம்னா இந்த 107 117 அப்புறம் பேசுனீங்க கம்யூனிஸ்ட் தோழர்களே அப்படின்னு காலத்துக்கு போட்டுட்டு என்ன அமாவாசை பேசலாம்னு முடிவு வந்துட்டீங்க. அவ்வளவுதானே, கைது பண்ணிக்கீங்க, நான் பெயில் போட்டுக்கிறேன். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விஜய் எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு தடுமாற்றம் திமுகவுக்கு இருக்கும். இந்த கூத்தாடி ஹைட்ட சண்முகம் என்ன சொல்றாரு, இவங்களால அதிகாரம் இல்லாம இருக்க முடியல. இந்த 50 நாள் ஆட்சியில இந்த ஆட்சி பாஜக விட மோசமா இருக்குன்னு நான் சொல்றேன். சொல்லக்கூடிய விஷயத்தை திசை மாத்தி விடாம முழுசா பேசுறதுக்கு சுதந்திரம் இல்லையே. ஒரு உயர்ந்த மனிதர் அவர் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. அப்ப சொல்லிடுறாரு. பதில் பேசும்போது ஏன் ஏஞ்சி போயிட்டீங்க? வெற்றிக்கு முன்னாடி RSS செல்ல பிள்ளைன்னு சொன்னது ஏன் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறப்ப இதை சொல்றாரு. திருமாவளவனுடைய வாதம் சந்தர்ப்பவாதம், பிழைப்புவாதம். மனசாட்சியோடு பேசியிருந்தால் பதில் சொல்லிப்பார். கூட இருந்துட்டு செவ்வாழை விளைவாக்கிறிய பண்ணு. அந்த வேலையை காங்கிரஸ் பேர் வைக்க முடியாது. 27 சீட்டு வாங்குறதுல காட்டின ஆர்வத்தை, பிரச்சாரத்தில் ஆர்வத்தை காட்டல. ராகுல் காந்திக்கு ராஜீவ் காந்தி விமர்சனம் பண்றாரு. ஐடியாலஜிக்கலா திமுக காரன் இருப்பான். நாங்க விஜய் கருப்பு கலர் கொண்டு தான் போடுறாரு, நீங்க அவர் சந்தேகப்படுறீங்க. இந்த கலர் அதுவே சிக்கிருக்கா? கருப்பு கலர் போட்டு போடலாம், இந்த கசகசா போட்டு கேட்டு சொல்லுங்க. இந்த பழைய திமுக திரும்பி வருதுலாம் சொல்றாங்க, ஆனா எதுவுமே வந்த மாதிரி தெரியல. தோத்துட்டேன், தனியா இல்லை, நான் வர்றேன் பாருங்க, கை சீக்கிறது தனியா இல்லை, நில தலைவா நான் இருக்கேன் தலைவான்னு சொல்ல வர்றான். திமுக கடந்த காலங்களில் தன் பிள்ளை ராஜீவ்காந்தி போன்றவர்களை வளர்க்காம விட்டதுதான் அந்த பிரச்சனை. கோவை திருச்சி தொகுதி வேலை செய்வோம். சரசரன்னு வளர்ந்து வந்தது திமுக இருக்கிற நான் பார்த்து உங்க கட்ட பார்த்து நிக்கிறேன்ல, பாம்பு குத்தி கீழே இருந்ததுதான் பரம நல்லா படிக்கிற சுவாசி மாதிரி தம்பி விட்டவே பயமா இருந்து நான் படிச்சேன். வணக்கம். சூடா ஸ்ட்ராங் அந்த நிகழ்ச்சியில் திமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் ராஜீவ் காந்தி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். நல்லா வரீங்களா? அனிதா ராதாகிருஷ்ணன் அது கைதளவுக்கு வழக்கு தானே அது? இல்லை, கைது பண்ணுறதுக்கு இன்றைக்கி பரபரப்பு செய்திகள் நீங்களே பார்த்துட்டு நக்கீரன் நாடு இருந்து நக்கீரனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெல்லையில் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ண பக்கத்தில் 50 கிலோமீட்டரில் ஒரு தந்தையும் ஒரு பச்சிலம் குழந்தையும் நேற்று நள்ளிரவில் வீடு புகுந்து கொலை செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி காலையில் ஒரு குழந்தை பள்ளி பேருந்துலேருந்து தவறி விழுந்து அது நடத்துனருடைய அஜாக்கிரதையில் விழுந்திருக்காங்க. இந்த செய்திகளை பட்டியலிப்பட போதே இரவு உங்களுக்கு அத்தனை கொள்ளை பாலியல் சென்ற செய்தி இருக்குது. அதை விட பெரியதாக முதலமைச்சரை முறிச்சிட்டாருன்னு சொல்லி மரியாதைக்குரிய அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்ணியிருக்காங்க. பரபரப்புக்கு எப்போவுமே பஞ்சம் இல்லாததாக தமிழ்நாடு மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு காலத்தில் சட்ட ஒழுங்குனாவே அது பொது ஒழுங்கை கெடுத்துடக்கூடாது, பொது ஒழுங்கை கெடுத்து அதனால் சமூக நல்லிணக்கம் ஏற்பட்டு சாதி கலவரம் மத கலவரம் வந்துவிடக்கூடாது, அதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்கிற அரசாங்கமாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்தது. இன்றைக்கி அரசாங்கத்தில் முதலமைச்சர் எங்கே இருக்காருன்னு தெரியலை. மணி 5 மணி டிராஃபிக் க்ளோஸ் பண்ணுவேன்னு நினைக்கிற நேரத்தில் செக்ரட்டரியேட்லேருந்து தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு கிளம்பியிருப்பாங்க. பரவாயில்ல, எப்போதுமே வேலை பார்க்குற முதலமைச்சர் கொஞ்சம் நாட்டு மக்கள் மீது அக்கறைப்பட்டு அறைக்கில் உட்காந்து என்ன நடப்பதுன்னு பார்ப்பது வேறு, ஏசி அறைக்கில் பூட்டி அறைக்கில் உட்காந்து ஃபைல் பார்க்குற அக்கௌண்டன்ட் வேலையை யாருன்னா பார்க்கலாம். அக்கௌண்டன்ட் வேலையை பார்ப்பதற்கு முதலமைச்சர் தேவையில்லை. முதலமைச்சர் நாட்டுக்குள்ள நடக்குது, சுற்றி நடக்குங்கிற நாடு இருந்து முதலமைச்சராக இருக்கணும். நாட்டில் ஒரு செய்தி பூரா தலைமைச் செயலகத்துக்கு வந்துடும்ல, அப்படி தான் நம்புகிறாங்க. எல்லா செய்தியும் தலைமைச்சர் வந்துடணும். ஆனால் ஒரு போலீஸ் அதிகாரி அவரே கடிதம் எழுதியிருக்காரு, ஐயா நான் கொடுக்குற செய்தி எதுவுமே போக மாட்டேங்குதான், யாராரோ எடுத்து லெட்டர் படிக்கிறாங்களா, ஏன்னா தயவுசெய்து மேலே கூட்டிகிட்டு போயிருங்கன்னு அஸ்லா கரெக்ட்னு நேர்மையான அதிகாரி அவர் கடிதங்களையும் பரபரப்பாக பார்த்தோம். போட்ட 40 நாள் எனக்கு இந்த பதவி ஒத்து வராது, 4 போட்டு கொடுத்தா யாராரோ படிக்கிறாங்க அப்படின்னு சில பத்திரிகையும் எழுதுது. அப்போ நாடு செய்தி எப்படி முதலமைச்சர் காதுகளுக்கு போகும், எப்படி போகும் பார்த்துக்குங்க. ஏன்னா முதலமைச்சராகி பொறுப்பேற்ற மரியாதைக்குரிய முன்னாள் நடிகர் வேறு உங்களுக்கு கோபம் வருது. 30 ஆண்டு காலம் சினிமா துறை நடித்து ஒவ்வொரு வீடுக்காக போயிட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செஞ்சு அதையே சட்டமன்றத்தில் பதிவு பண்ணி
ஆமாம் நடிச்சு தான் வந்தேன். நடிகர்னு சொல்றப்ப அவருக்கு கோபம் வருது மாதிரி எனக்கு தெரியல. இல்லை அண்ணனும் ஒரு நடிகர் தான். நடிச்சிருக்காங்க. எனக்கு ரசிகர் மன்றம் ஊரில் வச்சுருக்காங்க. அப்புறம் அப்போவுமே எங்கள் ஊரில் வந்து அதாவது தமிழ்நாட்டின் வருங்காலமே திரைத்துறையின் முன்னணிலாம் வச்சுருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி அது நடிப்பு எல்லாருக்கும் இருக்கும். அது வந்து நடிகர்னு நீங்கள் சொல்லியிருந்தா பரவாயில்ல. அது விமர்சனம் போது கூத்தாடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இல்லை எல்லாரும் இல்லை கூத்தாடின்னு சொல்கிறதுனால என்ன இது என்ன இருக்குது? கூத்தாடிலாம் வந்து ஆள வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசுறது தான் அவங்களுக்கு அந்த கோபம் வருது. அப்படிங்கிற இதில் வந்து ஊண்டாக கொண்டு இல்லை, விமர்சனங்களை காது கொடுத்து கேட்கணும். ஏன்னா விமர்சனங்களை ஆட்சிக்கு வந்துட்டால் காதுகளை திறந்து கேட்குற பக்குவம் வேண்டும். எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் பரவாயில்ல எதிர்கொள்ளணும்னு வரணும். அந்த விமர்சனத்தில் வன்மம் கொண்டு உங்களையோ இல்லை அதனால் ஒரு சமூக பாதுகாப்போ சமூக இழிவுனா நீங்கள் இது பேசலாம். நீங்கள் வந்து தேடி பேசிட்டியா, விரல் நீட்டி பேசிட்டியா, என்னை பார்த்து விரல் நீட்டலாமான்னா பரவாயில்ல. திமுக ஒரிஜினல் திமுககாரன் இனிமேல் தான் பார்ப்பாங்க. ஜனநாயகத்தில் எவ்வளவோ தோல்விகளை பார்த்தாச்சு. அதான் திராவிட முன்னேற்ற இந்தியாவிலே ஒரு கட்சி வெற்றி தோல்விகளை தாண்டியான பின்னாடி பேசுவோம். எவ்வளோ தோல்வி பார்த்தாச்சுன்னு சொன்னீங்கல்ல, அது பின்னாடி பேசுவோம். இப்போ இன்னொன்று, இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் கைதுங்கிறது இன்னொருத்தர் எல்லாம் சமூக வலையத்தில் ஓடுதில்ல. ஒரு தாய்மாமன் சீர் கொடுத்தாருல உங்கள் முன்னாள் தலைவருக்கு. ஆமாம், குழந்தை பிறந்திருக்கு. அதோட கோபமாக இருக்குமா? நம்மளை எதிர்த்து பிரச்சாரத்தில் பேசினார். அவருக்கே கோவம் வரணும். சரி, இவர் மரியாதைக்குரிய அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களுக்கு சீர் கொடுக்குறாரு. இதில் கோவம் திமுக வரல. ஏன்னா அவர் சொல்கிறது எனக்கு தனி மனித நட்பு இருக்குது, அண்ணன் காளிமுத்து அவர்களுடைய மகள் என்பதற்காக நான் சீர் கொடுக்குங்கிறாரு. இந்த மாண்பு திமுக இருக்குது. மரியாதைக்குரிய சீமான் அவர்களுடைய அப்பா இறந்தபோது அன்றைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் வந்து அவளது உரிமையில் அவர் பேசிய காலத்தை கூட கூப்பிட்டு விசாரித்தாங்க. இது ஒரு மாண்பு. இது நீங்கள் வந்து அம்மையார் செல்வி ஜெயலலிதா காலத்தில் உங்களுக்கு தெரியும், அப்பன் செத்ததுக்கு மகன் போக முடியாமல் எத்தனையோ மந்திரிகள் இருந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட அரசியல் என்பது வேறு, தனிமனித பழக்கம். ஆனால் இந்த சீர் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே அம்பாசமுத்திரத்தில் சீமான் பொது வேட்பாளராக போட்டியிட போகிறார்ன்ற ஒரு தகவல் வெளியாகுது. அதிமுக அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் பொது வேட்பாளருங்கிறது அவங்க கட்சியை மறுக்கிறாங்க. அது ஒரு செய்தி. அது அம்பாசமுத்திரம் போட்டியிடுறா இல்லை, பொது வேட்பாளருங்கிறது பேசப்படுது, அது வேற. ஆனால் அவராக வந்து நான் நிற்கிறேன், நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் அம்பாசமுத்திரம் நிற்கிறேங்கிறது அது அவர் விருப்பம். அது இல்லை, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான். அதனால தான் அவருக்கு நான் சொன்னது, இப்போ உங்களுக்கு இப்போ சொன்னது என்னன்னா, இதுக்கு அப்புறம் தான் விஜய் கோபம் வருதாங்கிறது இதில் தான். அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற உள்ளார்ந்த அர்த்தங்களில் இது பண்ணணும். ஏன்னா அவர் தான் சீமான் அவர்கள்லாம் பிரச்சாரத்தை பேசும்போது ஒன்று லெஃப்ட்டு போ இல்லை ரைட்டு போ, சென்ட்ரல் வர லாரியில் அடிபட்டுச்சாங்க அப்படின்னு பேசினார். ஒருவேளை சரி உன்னை தொட வேணாம், உன்னை தொட்ட நெட்டில் வந்து இதுவாங்க உள்ளூருக்கு தொடுறான்னு. சரி, களத்தில் என்ன நடக்குன்னு மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு புரியும். அனிதா ராதாகிருஷ்ணன் தாவேக்காவுடைய முதல் குறியாக கைது பண்ணப்பட்டிருக்கார். இது முதல் குறி. ஆனால் லிஸ்ட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அடுத்தடுத்த கைதுகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி தாவேக்காலிருந்து பல பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. இது வந்து திமுக மீது விஜய் எடுக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு அரசியல், ஒரு பழிவாங்கும் அரசியல் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும், திமுக வந்து விஜயை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறுறாங்களோ. ஏன்னா அதிமுக இடத்துல தோல்வி சந்திச்சிருக்காங்க. ஆனால் தாவேக்கா இடத்துல தோல்வி சந்திச்சது கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு செட்பேக் தான். விஜய் எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு தடுமாற்றம் திமுகவுக்கு இருக்கோ. எப்படி இது பண்ணாலும் நம்ம சைடே திருப்பி விட்டுறாங்களே, மக்கள் ஏற்றுக்க மாட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு தடுமாற்றம் திமுக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை, தோல்வி கணக்கு செட்பேக் தான். அது எந்த மாற்று கருத்து இல்லை. அதெல்லாம் மூடி மறைக்க முடியாது. ஏன்னா வந்து 5 ஆண்டு கால ஆட்சியில் வந்து ஆன்டி கம்பெனிசி பெரிதாக இல்லாத அளவுக்கு அவளது சமூக நல திட்டங்களை கொடுத்த பின்பும் உங்கள் ஊடகம் உட்பட எல்லா ஊடகங்களும் கருத்து கணிப்புகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வருங்கிற போது ஒரு சினிமா பின்பத்தை நாங்கள் கவனிக்காமல் விட்டுட்டோம். அது பெரிய ஒரு தோல்வி தான். தோல்வியிலிருந்து சில பாடங்களை நாம் உறுதியாக கற்றுக்கொள்ள வேண்டும். அது எந்த மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. எங்கள் தலைவர் அது உறுதியாக இருக்கார். அது எந்த கருத்து இருந்தாலும் வெளியிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறவர், அனுதாபிகள், மாற்று கருத்து வைக்கிறவங்க எல்லாத்தையும் கருத்து கேட்போம். கட்சியை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். அப்போ வளர்கிற இளந்தலைமுறைக்கு ஏற்றவாறு இன்னும் கட்சியை கொண்டு போகணும் எந்த தேவையும் இல்லை. ஆனால் அது விஜயை பார்த்துக்கிட்டு எங்களுக்கு இல்லை. அந்த கணிக்க தவறிட்டோமா, இல்லை வந்த கணிப்பு வேணாம் பெருசு பண்ண வேண்டாம்னு விட்டுட்டீங்களா? இல்லை, பெருசு பண்ணலான்னு விடலை. ஏன்னா நீங்கள் விஜய் போட்டியாக வருவார் அப்படின்னு ஒரு வந்த தகவல் வந்து அதை நம்ம பெருசு பண்ண வேணாம், அதில் கவனம் செலுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டீங்களா? நீங்கள் நல்லா கவனிக்கிறேன். எங்களுக்கு விழுந்த வாக்குகளில்
ஏறத்துக்கால 1.5 கோடி ஓட்டுகள் வந்திருக்க வேண்டும். அது 25 லட்சம் வாக்குகள் குறைவாக இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கில் 25 லட்சம் வாக்குகள் போகுது. அது கடைசி நேரத்தில் கூட்டணி கட்சிகள் யாரும் இங்கே வேலை பார்க்கல. நான் பகிரமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஊரில் பழமொழி சொல்லுவாங்களே, கூட இருந்துட்டு செவ்வாழை வேலை வாக்குறீங்கன்னு, அந்த வேலையை காங்கிரஸ் பேர் பண்ணியிருக்கு. 27 சீட்டு வாங்குறதுல காட்டின ஆர்வத்தை, பிரச்சாரத்தில் ஆர்வத்தை காட்டலை. குற்றச்சாட்டே வைக்கிறேன். ராகுல் காந்தி அவர்கள் வேண்டுமென்றே ஒரு கருத்துருவாக்கத்தை செஞ்சார். நாங்கள் இல்லை, 28 சீட்டு வாங்கியாச்சு, அது முக்கியமான தொகுதிகளை எங்களோட போராடி பெற்று வாங்கியாச்சு. இந்த பிரச்சாரத்தை செய்யலை. பல இடங்களில் பொதுவுடைமை இயக்க தோழர்கள் களத்துக்கு வரல. பல இடங்களில் இன்னைக்கு நான் போட்டு இந்த மைக்கு இன்னும் காயலை, அதுக்குள்ளே போய் அடுத்த ஒரு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் போய் நிற்க போகிறோங்கிற இந்த மனநிலையில் இந்த கூட்டணி கட்சினால நாங்கள் ஏமாந்தோம். இல்லாட்டா அந்த 25 லட்சம் வாக்குகளையும் திராவிட முன்னேற்றங்களையும் தனித்து வாங்கி கூட சொல்கிறாங்களே காங்கிரஸ்காரங்க, எங்களாலையும் தான் திமுக வெற்றி பெற்றிருக்கு, எங்கள் வாக்காலையும். அவங்க வாக்கில் எத்தனை மாவட்ட செயலர் சொல்ல சொல்லுங்கள், எண்ணி சொல்ல சொல்லுங்கள். அணிகள் இருக்குது, கோஷ்டி இருக்குது, கும்பல் இருக்குது. இப்போ இது யார் அணின்னு அடுத்த வாரத்தில் தெரிஞ்சது. அதாவது செல்வ பிறந்த என்ன அணியா இல்லை ஒரு யார் புதுசான போட்டிருக்காங்களே மானித்தவர்கள் அணியா தெரிஞ்சிடும். அணிகள் இருக்குது, கட்சிகள் தலைவர்கள் இருக்காங்க, தொண்டர்கள், கட்சிக்கான வாக்காளர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை. இப்போ வந்து ராகுல் காந்தியை ராஜீவ் காந்தி விமர்சனம் பண்றாரு. ஏன்னா நீங்க நல்லா கவனிங்க, இன்னைக்கு வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் லீடர் கிடைச்சிட்டாரு. அதாவது நாங்கள் நினச்ச செக்குலர் ஃபோர்ஸாக விஜய் வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. செக்குலர்ஸுங்கிற வார்த்தை வந்து அரசியல் திட்டத்தில் மிகவும் கேலி செய்யப்பட்டு அரசமைச்சர் ஒரு தனி பாராளுமன்றம் நம்முடைய திறக்கப்படுகிற போது அந்த நிகழ்ச்சியில் எல்லார் எம்பி டேபிளையும் ஒரு புத்தகம் வைக்கப்படுது. அரசியல் திட்டத்துடைய புதிய நகல் வைக்கப்படுது. அந்த நகலில் பிரியாம்பிளில் செக்குலர்ஸுங்கிற வார்த்தை இல்லை, எடுத்துட்டு கொடுத்தாங்க. கேட்டதுக்கு இது புது பார்லிமெண்ட், இது எங்கள் விருப்பம்ட்டாங்க. ஆர்எஸ்எஸ் ஆமாம் எடுப்பணி என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா எமர்ஜென்சி காலத்தை கொண்டு வந்தீங்க, நாங்கள் எடுப்போம்னு ரொம்ப தோரணையாக பேசினாங்க. அப்போ தான் ராகுல் காந்தி ஒரு முடிவு எடுக்கிறார். என்னென்னா சேவ் கான்ஸ்டியூஷன் எடுக்கிறார். இந்த அரசியல் சட்டத்தை பாதுகாப்பணும், தனக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் நான் அந்த இடத்துக்கு குறைய சொல்ல, சமரசம் இல்லாது எல்லா வாய்ப்புகளிலும் எங்கே பிரச்சாரத்துக்கு போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும், பிரச்சாரத்துக்கு போனாலும், ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறது, மாணவர்களோட பேசுகிற போது, அரசியல் கருத்தரங்களை பேசுகிறது, வெளிநாடுகளில் போகிற போது கூட, பாராமரத்தை பேசும்போது கூட அரசமைச்சத்தை கையில் வச்சுட்டே பேசினார். ஸ்டேவ் கான்ஸ்டியூஷன் ஒருபடி மேலே போய் இந்த அரசியல் சட்டம் மறுசீராய்க்கு உட்படுத்தப்படணும். எப்படி உட்படுத்தப்படணும்னா தேசிய இனங்கள் குறித்து பேசப்படணும், இடஒதுக்கீடு குறித்து பேசப்படணும், மொழிச்சிறுபான்மை இடங்கள் குறித்து பேசப்படணும், ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப் குறித்து பேசப்படணும். பெரிய வார்த்தை உண்டார். நாங்கள் நம்புகிறோம் பயங்கரமாக பரவாயில்ல, திராவிட முன்னேற்ற மாநில சுயாட்சின்னு சொல்லிச்சு. மாநில சுயாட்சியில் அரசியல் சட்டங்களை ஆய்வு செய்வதற்கு தனி குழுன்னு சொல்லிச்சுன்னு அவர் கூடவே நின்று அவர் எடுக்கிற எல்லா போராட்டங்களிலும் திராவிட முன்னேற்ற முன்களத்தில் இருந்துச்சு. பார்லிமெண்ட்டில் அவர் எடுக்கிற போராட்டம் கூட நின்றோம். அவர் சேவ் கான்ஸ்டியூஷன் சொல்கிற ஒவ்வொரு நொடியும் தெருவா திமுக தொண்டை கருப்பு சிவப்பு துண்டை போட்டுட்டு அதுவரை நாங்கள் சில இடங்கள் விமர்சனம் செய்த அரசியல் சட்டத்தை தூக்கி சுமந்தோம். இந்த அரசியல் சட்டத்தை நம்ம பாதுகாப்பானு சொன்னோம். இந்த குறிப்பாக 2 ஆண்டுகளில், குறிப்பாக இந்த 2 ஆண்டுகள் தான் முக்கியமான காலகட்டம். தமிழக வெற்றி கழகம்ங்கிற அந்த ரசிகர் மன்றம், நீங்கள் தம்பி சொன்னப்படி இல்லை, உங்கள் வீட்டிலாம் ரசிகர் மன்றம், அந்த கொட்டாங்குச்சிக்கு, அந்த பாலாவுக்கு, அக்கா குஷ்புக்கு, அக்கா நமிதாவுக்கு, பல பேருக்கு தமிழ்நாட்டு தெருக்களில் ரசிகர் மன்றங்கள் இருக்குது. அது சாதி பார்த்துருக்கு, மதம் பார்த்துருக்கு, மொழி பார்த்துருக்கு, இல்லை வெள்ளையா தோல் இருந்தால் போதும் ஒரு ரசிகர் மன்றம் வச்சுருப்பாங்க. வெள்ளையாருக்கும் போய் சொல்ல மாட்டான் நம்பிக்கை இருக்குன்னு வச்சுருப்பாங்க. அப்படி ரசிகர் மன்றமாக இருந்து ஊர் முழுக்க பிரெட்டு கொடுத்து பால் கொடுத்து இந்த என்ஜிஓ பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு வெள்ளம் வந்துருச்சுங்க, ஒரு 10 பேர் ஏற்றி ஒரு போட்டு விடுங்கன்னு 10,000 விளம்பரம் போட்டு 10 ரூபாய்க்கு போட்டு வாங்கி ஒரு ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டு இருந்த நடிகர் விஜய் ஏதாவது ஒரு நாளாவது ராகுல் காந்தி பேசிய சேவ் கான்ஸ்டியூஷன் குறித்து, இந்த அரசியல் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும், ராகுல் காந்திக்காக நான் குரல் கொடுக்குறேன், நீ திமுக பேச வேணாம், திமுக எதுக்குறீங்க, இன்னைக்கு செக்குலரிசம் கண்டுபிடிச்சிட்டார்ல, அவர் தான் இயற்கை மானியத்தை அவர் கண்டுபிடிச்சார், ஐயா ஐயூஎம்எல் ஐயா காதல் மீது கண்டுபிடிச்சாங்க. இவர் போல் செக்குலரிசம், அந்த செக்குலரிசத்தை அவர் பேசிய காலத்தில் ஒரே ஒரு அறிக்கை, ஒரு கருத்து, ஒரு பேட்டி எங்கேயாவது இடத்துல, இன்னைக்கு ட்விட்டர் உங்கள்கிட்ட இருக்கு, சோசியல் மீடியா உங்கள்கிட்ட இருக்கு, சார்ஜிபிலிட்டி இருக்கு. மக்கள் வந்து விஜய் எதிர்பார்க்கல இல்லை, நீங்க அது ரெண்டாவது. நான் மக்கள் அரசியலில் வந்து மக்கள் எதிர்பார்ப்பை தாண்டி அரசியல் இயக்கங்களுக்கு சில கடமைகள் இருக்கு. நக்கீரன் பத்திரிக்கை இந்த செய்தியை போடுறீங்க, இந்த ஐயா பாக்கியராஜ் மறைஞ்சிட்டான்னு போடுறீங்க. யாராவது ஏன் ஐயா பாக்கியராஜ் மாதிரி செய்தி போடுன்னு கேட்பாங்களா உங்களை? இந்த செய்தியை போடுங்கன்னு யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களா உங்கள்கிட்ட? இந்த செய்தியை போடுன்னு கேட்டாங்களா உங்கள்கிட்ட?
ஜேர்னலிஸ்ட் நிறைய இருக்கிறது. சமூகத்தை பாதித்த, சமூகத்தில் பேசப்பட்ட செய்திகளை செய்தியாக போடணும்னு ஒரு பொறுப்பு இருக்குது, லயபிலிட்டி. பத்திரிகையாளருக்கே அந்த லயபிலிட்டி இருக்கும்போது அரசியல் கட்சி நடத்துகிற, ரசிகர் மன்றத்தில் அரசியல் கட்சிக்கு வந்தாச்சுல, நடத்துகிற அரசியலருக்கு நீங்கள் நாளைக்கு ராகுல் காந்தியை பிரதமராக ஆசைப்படுறோம், எங்கள் கூட கூட்டணிக்கு வர ஆசைப்பட்டேன்னா இந்த அரசியல் சட்டம் கொடுத்து புரிதல் இருக்கணும். ஒரே இடத்துல இன்னைக்கு மதச்சார்பின் பாதுகாவலர், சமூக நீதியின் பாதுகாவலர், மற்ற எந்த கட்சியில் இருக்கிற தலித்துகள் இல்லை. அதிமுக தலித்து இருந்தா என்ன, திமுக தலித்து இருந்தா என்ன, நீங்கள் காங்கிரஸ் தலித்து இருந்தா என்ன, விசிகா தலித்து அமைச்சராகிட்டார். எங்கள் எண்ணம் தான் வன்னி என்ன. இன்னும் சொல்லப்போனால் விஜய்ங்கிற நடிகரை அறிவதை விட நான் வன்னியன் அறிவேனா, ஏன்னா அவருடைய ஈழ போராட்டம், சமூக போராட்டம் ஒன்றா நிற்கிறோம். அண்ணா அமைச்சராக தனிப்பட்ட மகிழ்ச்சி இருக்கலாம் எங்களுக்கு. ஆனால் விசிகாவை கொடுத்தலாம் சமூக நீதி வந்துருச்சு, இந்த பேச்சு இருக்குல்ல. அப்போ நீ இன்னைக்கு என்னவா நீ கிளைம் பண்ணிக்கிறியா? ராஜீவ்காந்தி ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பேசுகிறவனு கிளைம் பண்ணனா என் வாழ்க்கை சோசியல் ஜஸ்டிஸ் சார்ந்து இருக்க வேண்டும். ராஜீவ்காந்தி சாதி மறுப்பு, நான் ராஜீவ்காந்தி சாதி மறுப்பு திருமணம் செய்திருக்கிறேன், ராஜீவ்காந்தி மத மறுப்பு திருமணம் செய்திருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு தமிழிலே பெயர் வைத்திருக்கிறேன், இது எனக்குள்ள இதை பேசுகிற அமைப்பில் இருப்பேன். இவ்வளவு பண்ணிட்டா பிஜேபி இருந்தா இதுக்கு தானே இந்த வேலையும் கேட்பான்ல. இதே மாதிரி நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் என்ன சொல்றாங்கன்னா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதிமுகட்டையோ பாஜகட்டையோ போல, அப்போ இவர் தான் மத சார்பற்ற சக்தி, எங்க சந்தேகங்கள்லாம் தீர்ந்துருச்சு, வெற்றிக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்னுடைய செல்ல பிள்ளைன்னு சொன்னது ஏன் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறப்ப இதை சொல்றாரு அவர். திருமாவளவனுடைய வாதம் சந்தர்ப்பவாதம், பிழைப்புவாதம். அவர் உண்மையிலேயே அவர் மனசாட்சியோடு பேசியிருந்தால் அது பதில் சொல்லிப்பார். வெங்கட்நாராயணன் ஒருத்தர், தமிழ்நாட்டில் பிறக்காத, தமிழ் தெரியாத, தமிழ்நாட்டில் வாழாத, தமிழ்நாட்டில் வாக்குரிமை இல்லாத, தமிழ்நாட்டுக்கு எப்போதாவது வந்து போகிற, தமிழ் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, முக்கியமான தமிழ் படத்தை ப்ரொடியூஸ் செய்த அவரை நியமிச்சாச்சு. அப்போ அதுக்கு மரியாதைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாங்கன்னா, விஜய்க்கு நெருக்கமானவர் அவர் சொல்ல கேட்பாரு, எங்கள் மீது சொன்னாரு எல்லாரும் கர்நாடகா சொன்னப்போ ஒரு ஆந்திரான்னாரு. அப்போ அவர் கன்னடர் இல்லைங்க, அவர் இன்னொரு மாற்ற முடியும்னு அவர் சொல்றாரு. அப்போ நம்ம என்ன சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த குடும்ப அரசியல் இருக்கிறது என்று குடும்ப ஆட்சின்னு விமர்சனம் செய்த விஜய் ஒருவேளை இப்படின்னு நினைக்கிறேன். நான் அதை தனி மனித தகவல் இல்லை, அவர் குடும்பத்தோடு அவர் சேர்ந்து இல்லாதனால நான் சுயம்பு தான், என்னை இயக்குவது என் நண்பர்கள் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை குடும்ப இயக்குன்னு சொன்னவர் இன்னைக்கு அவர் நண்பர்கள் ஆட்சி நடத்துறாரு. தனக்கு ரொம்ப நெருக்கமான பிஆர்ஓவாக இருந்தவரை தனிச்செயலாக மாற்றிட்டார். தனக்கு ரொம்ப நெருக்கமான ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை எப்போதும் கூட வச்சுருக்க மாதிரி பாஸ் போட்டிருக்காரு. தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சோசியக்காரரை ஒரு முயற்சி பண்ணி அவருக்கு ஸ்பெஷல் ஆஃபீஸர் பார்த்தாரு. தன் கட்சிக்கு அட்வைஸாக இருந்தவரை நீ கவர்மெண்ட் அட்வைஸாக மாற்றிருக்காரு. தன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவரை கொண்டாந்து டெல்லி சிறப்பு பிரதிநிதி, தனக்கு விருப்பப்பட்ட கேமராமேனை எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்துடைய யார் இன்சார்ஜாக இருக்கக்கூடிய பொறுப்பாளராக போட்டாச்சு. தன் நண்பரை வேட்பாளராக்கி அமைச்சராகியாச்சு. குடும்ப ஆட்சினா இது நண்பராட்சி. ஆனால் திருமாவளவனுக்கு இந்த சுய புத்தியோடு வந்திருந்தா நாங்கள் சொல்ல அதிக பிரசித்தனோட நினைக்கலாம். அவர் இந்த விஷயத்தில் நிர்மல்குமார் சொல்லுவது சரி தவறலாங்களாம், அதான் விளக்கம் சொல்லிட்டாங்கல்ல, இது என்ன விளக்கம் சொல்ல கேட்டார்ல. அவர் முன்னாடி இருந்தார் என்னன்னு 50 நாள் ஆட்சியில் இந்த ஆட்சி பாஜக விட மோசமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். பாஜக பேச தயங்கிய விஷயங்களில் கூட பாஜக ஆளுநர் வச்சு பேசும். பாஜகவுடைய தலைவர் நயினா நாகேந்திரனோ அண்ணாமலையோ வானதி சீனிவாசனோ பேச மாட்டாங்க. ஆளுநர் பேசுவார் அல்லது முன்னாள் பாஜக தலைவர் ஹெச் ராஜா பேசுவார் சில விஷயங்களை. திருப்பரங்குன்ற விஷயத்தில் நேரடியாக அண்ணாமலை பேச மாட்டார். இஷ்யூ நடந்தது கருத்து வரும், ஆனால் முதலாட்டா கடிக்க மாட்டார். இல்லை இல்லைங்க பேக்வேர்டு ஓட்டு போயிருங்க. அப்போ எப்பவும் போல அதுக்குன்னு நின்று விட்டு இருக்கக்கூடிய ஹெச் ராஜா பேசுவார், இல்லாட்டா ஆளுநர் பேசுவார், சனாதன ஆளுநர் பேசுவார். ஆனால் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு போடுது, குறிப்பாக மாடுகளை பக்ரீத்துகளுக்கு வெட்டக்கூடாதுன்னு உத்தரவு போடுது. சரி, நீதிமன்ற உத்தரவு. நீதிபதிகள் இன்றைக்கி மரியாதைக்குரிய மாண்புமிகு மேன்மைமிகு சுவாமிநாதன் அவர்கள் வந்துட்டாங்க. அவர்கள் கருத்தை வைக்கிறாங்க, என் கருத்துங்கிறாங்க. நீதியின் கருத்தை மதிக்கணும், சாமானியனா நீங்களான மதிக்கணும். ஆனால் நீதிமன்றத்துக்குள்ள வாதாடுற அரசு வழக்கறிஞர் எப்படி வாதம் பண்ணணும்? இது எங்கள் கருத்து இல்லை. எங்கள் பழக்க வழக்க சட்டத்தின்படி குலதெய்வங்களுக்கு ஆடு மாடு வெட்டு பலியிடுவது என்பது எங்கள் பழக்க வழக்கம். இஸ்லாமியர்களுக்கு தங்களுடைய கடவுளாக இருக்கக்கூடிய அந்த நாங்கள் வணங்குகிற இறை தத்துவத்தின்படி அன்னைக்கே மாடுகளை பலியிடுவதோ ஒட்டங்களை பலியிடுவதோ எங்கள் பழக்கம். அது அந்த கோயில் வளாகத்திலோ கோயில் சுற்றி தான் நடக்கும். எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம், அந்த வழிபாட்டு தலங்கள் ஒதுக்கப்பட்ட இடம்னு வாதம் பண்ணணுமா இல்லையா? ஒரு கவர்மெண்ட் ஸ்டாண்டை தானே,
அதில் தான் ஷாஜகான் அமைச்சர் என்ன செஞ்சார் அந்த இடத்துல? இல்லை நான் தான் ஸ்டாண்டர்ட் தானே நான் கேட்பது. ஷாஜகான் அளவு ஆர்கியூ பண்ண முடியாது. ஏன்னா ஆனாப்பட்ட அமைச்சராக இருந்தாலும் ஆர்கியூ பண்ணுறதுக்கு அட்வொகேட் இருக்கணும். இல்லை அந்த சமூகத்துக்கு முக்கியமானது தானே அந்த விஷயம். இப்போ அவர் இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, அவர் பேர் என்ன, இவர் காதர் மொய்தீன், ஒட்டுமொத்த முஸ்லீமே விஜய வரவேற்றாங்க. அதான் இப்ப என்ன சொல்றாரு, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அது கொடுத்ததுனால தான் நாங்கள் வந்து விஜய் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, அதுவும் குறிப்பாக பெண்கள்லாம் ஆதரவு கொடுத்தாங்கலாம் சொல்றாரு. அது இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்துகிற வேலை, இஸ்லாமியர்களை அவங்க இதுல வேலை. ஷாஜகான் அமைச்சரோ அந்த காதர் மொய்தீனோ அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் வந்து இல்லைங்க, சிறுபான்மையினருடைய பழக்க வழக்கம் இது எல்லாமே இந்துக்களுக்கும் சில பழக்க வழக்கங்கள் இருக்குது, இதெல்லாம் இந்த மாதிரி உத்தரவு சார் 10 நாள் அதை பற்றி பேசலை சார். எல்லா இயக்கங்களும் போராடின பின்னாடி 11 நாள் கழிச்சு நாங்கள் அப்பீல் போகிறோன்னு அப்பீல் போட்டு வச்சுருக்காங்க சார். இவங்க சோசியலிசம் செக்குலரிசம் வேலை தான். இதுக்கு தான் இந்த எஃப்தா பெரிய தலைவர் தெரியுமா அவர் முன்னாடி வேற பின்னாடி வேற. முன்னாடி முதலமைச்சராக வரமாட்டாருன்னு யோசிச்ச, வந்த பின்னாடி ஒரு அமைச்சர், ஆகா ஒரு அமைச்சர் இருக்கட அன்னைப்ப சாவன் திண்ணேப்ப கல்யாண ஒரு அமைச்சர் கிடைக்குது. ஷாஜகான் அமைச்சராயிட்டா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு பெருமையா நினைச்சிருக்கீங்க. அதுதான் இப்போ நீங்க சொல்றீங்க அவங்க முதலமைச்சர் ஆக மாட்டாருன்னு நினைச்சோம், ஆகிட்டாரு, அதனால எல்லாரும் இப்போ போயிருக்காங்க சொன்னீங்க. இந்த கூட்டணி இருந்த கட்சிகள் அனைத்துமே என்ன சொல்றாங்க, காங்கிரஸ்ல இருந்து எல்லாருமே இப்போ மாணிக்க தாகூர் பதவி ஏற்றாருல்ல, அதுல பேசின கல்வி அமைச்சரை பார்த்தீங்களா என்ன பேசினாங்க? முன்னாடியே போயிருந்தா எங்க பேச்சை கேட்டுட்டு முன்னாடியே பேச்சை கேட்டுட்டு முன்னாடியே போயிருந்தா இன்னைக்கு 70 எம்எல்ஏ 10 அமைச்சர் 10 சயன் வச்ச கார் நிற்கும், துணை முதலமைச்சர். அன்னைக்கு சொல்ல முடியல, இன்னைக்கு சொல்ற முன்னாடியே போயிருந்தா 70 இடங்களுக்கு காலி ஆயிருக்கும். ஓட்டு போட்ட மக்கள் நடிகரை பார்த்து நடிகர் விசில் சட்டமன்ற உறுப்பினர் யார் எம்எல்ஏ தெரியாது. இந்த 70 பேருக்காக சின்னம் கொஞ்சம் மாறி இருக்கும். அந்த 70 சின்னத்திலேயாவது டெபாசிட் காலியா இருக்கு. திமுக காரன், உண்மையான திமுக காரன் அந்த இடத்துல ஜெயிச்சிருப்பான். முன்னாடியே போயிருக்கணும். நீங்க தான் விடலங்கிறாங்க, திமுக தான் இழுத்து பிடிச்சது. டெல்லிக்கு போனாங்க கனிமொழி, ராகுல் காந்தியோட திமுக தான் எல்லாத்தையும் இழுத்து. இன்னைக்கு எங்க பழைய மாணவன் செயலாளர், கொள்கை உறுப்பு செயலாளரான சிவிஎம் வெல்லரசன் சொல்லியிருக்காரு, நாங்கள் அடிச்சா தாங்க மட்டும் தான் பேசுறாங்க. 67 அடிச்சு ஐசியூல இருந்து நீ பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு விஜய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நீ வாழ்நாள் முழுக்க பேஷண்ட் தான், ஒரு நாள் நீ வாழ்நாள் முழுக்க நோயாளி தான். வாழ்நாள் முழுக்க இனிமேல் காங்கிரஸ்ங்கிற நோயை அந்த நோயாளிக்கு அறுவை சிகிச்சை தீர்ந்து அந்த நோயாளியை சரி பண்ணணும். இல்லை அந்த நோயாளி வாழ்நாள் முழுக்க உள்ள இருக்க வேலையை திமுக செஞ்சா. நேற்று மாவட்ட தலைவர்கள் கூட்டம், அதில் மாணிக்க தாகூர் பேசியிருக்கிறாரு, அதிக இடங்கள் உள்ளாட்சி தேர்தலில் பெற போகிறாங்களாம். 40-40 அடுத்தது நாடாளுமன்ற தேர்தலில் 40-40 பத்திரிக்கை படிக்கிற எங்கள் கட்சிக்காரங்களே ஹாப்பியாக இருப்பாங்க. நல்ல வேலை இப்போ மாணிக்க தாகூருக்கு நன்றி சொல்லிக்குவோம். தயவு செஞ்சு 40-40 அடுத்தது நாடாளுமன்ற எலெக்ஷனில் இல்லை, அதான் பத்திரிக்கை படிக்கிற எல்லாருமே இதாக இருப்பாங்க. இல்லை நான் என்ன தெரிஞ்சுன்னு விரும்புகிறேன்னா, மாணிக்கம் தாகூர் ஆதவர்ஜுனா பிரவீன் சக்கரவர்த்திக்கு திமுக நீங்கள் என்ன தான் பண்ணிட்டீங்க? மாணிக்க தாகூர் யார்? விருதுநகர் எம்பி கடைசியில் எத்தனாயிரம் ஓட்டுலேயே சரி, அவருக்காவது ஒரு கருத்து சொல்வதற்கு ஒரு தகுதி இருந்தது. இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு சொல்கிறீங்களே, எங்கேயாவது நீங்கள் ஒரு ஆண்டுக்கு முன்மையாக பார்த்துருக்கலாம். அப்பப்போ மேல்நாக்கு நுனிநாக்கு ஆங்கிலத்தில் ஏதோ ஒரு பத்திரிகையில் நடுப்பக்கத்தில் ஒரு கட்டுரை வரும். சனாதனத்தை எதிர்க்கிறோம்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடுன்னு சொன்னால் நம்மளால் உட்காந்து மயிலாப்பூர் கோயிலில் உட்காந்துட்டு வாட் அபவுட் சனாதனம் என்னன்னு தெரியுமான்னு பேசினான். அப்பதான் பேசிட்டாங்க, அப்பதான் இருந்துச்சு. தமிழ்நாடுடைய மொழிக் கொள்கை குறித்து காங்கிரஸ் பேசிய காலத்தில், ஆட்சியப்பட்ட காலத்தில், ஐயா மரியாதைக்குரிய முன்னாள் நிதியமைச்சர் ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் தமிழ்நாடு உரிமைகளை குறித்து பேசுகிற காலத்தில் தமிழ்நாடு எக்கனாமிக் வளர்ந்துருக்குன்னு ஒரு பேட்டி கொடுக்குறதுல, அடுத்த நாள் இந்த பள்ளி இந்த கவுளிம்பாங்க ஊரில், இந்த கவுளி அங்கே திரும்பாங்க, அடுத்த நாள் தமிழ்நாடு பொருளாதாரம் வளரலையும் கட்டுன்னு எழுதுறாள். நீங்கள் எனக்கு என்னென்னா, திண்ணையில் வந்தவனுக்கு திடுக்குன்னு வாழ்க்கை கிடைக்குமா பழமொழி சொல்லுவாங்க. அப்படி வாழ்க்கை பிரவீன் சக்கரவர்த்தி யாரா அது காங்கிரஸ்ல அது வந்து ஒரு புரோக்கரேஜ், அது வந்து மீடியேட்டர் விளங்குறேன் தமிழ் எங்க புரோக்கர்ன்றாங்க, மீடியேட்டர் தான். ஏன்னா விஜய்கிட்ட கூட்டு வந்து அஜெண்டாவை சரியா செஞ்சதுனால அந்த மாணிக்க தாகூருக்கு பதவி இங்க வந்து ஓகே பிசினஸ் டன் இல்ல. எனக்கு என்ன கேள்வினா, காங்கிரஸ் எதிர்க்கிறதுல பாஜகவோட திமுக முந்திட்டு போகுதோ? எனக்கு எங்களுக்கு என்னன்னா, காங்கிரஸ் கூட காங்கிரஸ் பாஜக எதிர்ப்புங்கிறது வரலாற்று ரீதியாகவே இங்கே இந்த மண்ணுக்கு தேவைப்படுது. பாஜக வந்து எங்களுடைய மரியாதைக்கு ராகுல் காந்தி அவர் சொன்னது போலவே இன்னைக்கு அவர் சொல்றது, அன்னைக்கு கடந்த காலங்களில் எமர்ஜென்சி காலத்திலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பாஜகவுடைய மதவாத கொள்கையை தொடர்ச்சியாக நாங்கள் எதிர்க்கிறோம். இந்தியாவுடைய வேற்றுமை மீது நீங்கள் கல்லறியாதே நம்ம சொல்கிறோம்.
இது எல்லாம் இங்கே திமுக போராடும், கர்நாடகாவில் ஜனதாதளம் போராடும், கேரளாவில் சிபிஎம் போராடும், மேலே வந்து தெலுங்கு தேசமோ இல்லை ஏஎஸ்ஆர் காங்கிரஸோ போராடும், அங்கிட்டு பிஜு ஜனதாதளம் போராடும், இந்த பக்கம் தேசியவாத காங்கிரஸ் போராடும், சிவசேனா போராடும், அந்த பக்கம் மாயாவதி போராடுவாங்க, அந்த பக்கம் சகோதரர் அகிலேஷ் யாதவ் போராடுவாங்க, சகோதரர் லாலு பிரசாத் ஐயா லாலு பிரசாத் யாதவ் போராடுவாங்க. ஒவ்வொரு மாநில கட்சிகள் வருகிற போது பாஜக எதிர்ப்பு நீருப்பு நெருப்பு மாதிரி வரும். கடைசியில் அமெரிக்க மாப்பிள்ளை மாதிரி வருவார். அவர் உள்ள அமெரிக்க மாப்பிள்ளை உள்ள வந்து எஸ் எனக்கு 50 சீட்டில் 25 கொடுத்துரு, கட்சி நான் கட்டி வச்சுருக்கேன்டா, மக்கள் நிற்கிறேன், போராட்டத்தில் நிற்கிறேன், உள்ளூரில் காவுத்துக்கும் கல்யாணத்துக்கும் சாவுக்கும் போகிறேன், நல்லது கிட்டத்துக்கு போகிறேன், மக்களுக்காக போய் வாதாடுறேன், பேசுகிறேன், நீ யாரா? நான் சென்ட்ரலில் இருக்கேன், எனக்கு 250க்கு இல்லை 100க்கு 50 கொடு, முடியாது. பேச்சுவார்த்தை நடக்கும். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் அப்படி தான் பேச்சுவார்த்தை நடக்கும். தேர்தல் நம்மளும் மனசாட்சிப்படி துரோகம் பண்ணக்கூடாதுங்க, ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு எல்லா மாநில கட்சியிலும் சரி சரி பேசி 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 வழியே இல்லடான்னு இவர்களை கூட்டிட்டு தேர்தலுக்கு போறதில்ல. தேர்தல் முடிஞ்சிடும், கடைசியில் எதிரி அங்கே போட்டிட்டு வென்றுவான். இப்படித்தான் ராஷ்டிரிய ஜனதாவில் காலி பண்ணது, சமாஜ்வாடி காலி பண்ணது, ஒரு காலத்தில் மாயாவதி காலி பண்ணது, ஒரு காலத்தில் பிஜு ஜனதாவில் காலி பண்ணது, தேவகவுடா காலி பண்ணது, இங்கே சிவசேனா காலி பண்ணது. கடைசியா அந்த பூதம் திமுக மேலையும் கை வச்சிருச்சு. அதனால முக்கியத்துவம் கொடுத்தாருங்க அவரு. இந்த மோடிக்கிட்டே என்ன சொன்னாரு, என்னன்னு உங்க பாட்சா வந்து தமிழ்நாட்டில் பலிக்காது, ஆள முடியாது, திமுக அதுவும் திமுக இருக்கிற வரைக்கும் இப்போ ஒன்றும் நடக்காது அப்படின்லாம் அந்த அளவுக்கு அவர் தூக்கி உயர்ந்து. இல்லை அது எந்த மாற்று கருத்தில். ஏன்னா அன்னைக்கு வந்து வேண்டிய நண்பராக இருந்திருக்கு. நாங்களுமே என்ன சொல்ல போனால் இந்தியாவில் வந்து இந்தியா கூட்டணிக்குள்ளேயே பிரதமர் வேட்பாளர் யாருன்னு முடிவில் குழப்பம் வந்துச்சு. காங்கிரஸ்லேயே பல தலைகள் வந்து இல்லை குலாம் நபி ஆசாத்தை சொல்லலாமா, இல்லை மரியாதைக்குரிய கார்கே அவர்களை சொல்லலாமா, காங்கிரஸ்ல டிபேட் இருந்துச்சு, கவனிச்சிருப்பீங்க. அப்போ இந்தியாவில் முறையாக சகோதரர் ராகுல் காந்தி ஒரு இளம் தலைவர், ஒரு வளர்கிற தலைவர், இளைய தலைமுறைக்கு ஏற்ற தலைவராக இருப்பார்னு எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி தான் அறிவிச்சார். அந்த 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 ரேஃபர் இருந்துச்சு. என்னைக்கு இங்கே மயிலாப்பூர்லேருந்து கிளம்பி பிரவீன் சக்கரவர்த்திக்கு எம்பி ஆசை வந்துச்சோ, எங்கள் அண்ணன் மாணி தாகூருக்கு விருதுநகரில் கிளம்பி ஒரு நம்ம வந்துடலாம் தமிழ்நாடு காங்கிரஸ் ஆசை வந்துச்சு. அப்போ வந்து வேணுகோபால் ஒருத்தர் இருந்தார், காங்கிரஸ் கட்சிக்கார். இன்னொருத்தர் இருக்காரு. சரி, அவர் அப்போ இந்த அதிகாரத்தில் இல்லை, முதலமைச்சராக இல்லை, தயவுசெய்து தப்பாக போயிடும். ஏன்னா வந்து அவர் வந்து அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ஆனால் அவர் ஆசை நிறைவேறிச்சு. அவருடைய எய்ம் நிறைவேறிச்சு, அவர் ஆசை நிறைவேறல. அவருக்கு ஒரு கால்குலேஷன் வச்சார். என்ன கால்குலேஷன் வச்சார்னா, கேரளாவில் சிபிஎம் தயவு செஞ்சு இந்த சிவப்பு சட்ட தோழர்கள் இப்போ அதுக்கு அது கொடுத்து கேட்கணும். இவங்களுக்கு தான் உலக புரட்சி இருந்தாலும் பரவாயில்ல, உள்ளூர் புரட்சியை பற்றி யோசிக்கக்கூடாது, உலக பொருளாதாரம் பேசுவோம். கேரளாவில் உண்மையிலேயே அந்த கவர்னன்ஸ் வந்து பீப்புள் வெல்ஃபேர் கவர்மெண்டாக இருந்துச்சு. தோட பிரணாய் விஜயன் மிக தெளிவாக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக யுத்தத்தை நடத்தி கொண்டே இருந்தார். எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் மதச்சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அவர் துளி கூட நகர்த்தலை. அங்கதான் எதிரியை தவறாக கணிச்சிட்டு வரோம். கேரளாவில் காங்கிரஸ் தான் எதிரி. அதான் அவர் சரியா இருந்தார், அவர் சரியா இருந்தார். இங்கே உள்ளவங்க போய் என்னன்னா வாழ்பிடிக்க வேலை பார்த்தோன்னே அந்த வேணுகோபால் சொல்றாரு, அங்கே தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள், தமிழ் பேசுகிற தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க. குறிப்பாக திருவனந்தபுரத்துலேருந்து இந்த பக்கம் கூடிய மலப்பூர் வர விஜய் ஃபேன்ஸ் அப்படி வச்சுக்கலாம். அதான் அவர் இருக்காங்க. குறிப்பாக சினிமாவுடைய இளைஞர்கள் விஜய்க்கு இருக்காங்க. ஒரு 4-5% ஓட்டு விஜய் அப்படி ஆதரவு கொடுக்க மாதிரி இருந்தால் போதும். நம்ம இங்கே முதலமைச்சர், அங்கே விஜய் முதலமைச்சருங்கிற அந்த தூபத்தை முறையாக ராகுல் காந்தியோட எண்ணத்தை சீர்குலைச்சு அவர் தான் முதலமைச்சர்னு வச்சார். ஏன்னா இதில் இந்த புரட்சியாளர்கள நம்ம எம்ஐ புரட்சியை ஒன்றா சேர்த்துட்டா கம்யூனிஸ்ட் கோச்சுக்குவாங்க. தனி கட்சி இருக்குது, தனி கருத்து இருக்குது. அந்த புரட்சியாளர்கள் கொஞ்சமாவது இருந்ததே ஒத்த ஆட்சி, இருந்ததே ஒரு இடம், ஒரே ஒரு மாநிலம் தான் அவங்க ஆதரிச்சு, அந்த மாநிலத்தில் ஆட்சி விட்டு கொடுத்துட்டு காங்கிரஸ் துரோகத்தை விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு இல்லைங்க. அதாவது ஒட்டு மொத்தமாக ஒன்றே வைக்கிற வாதம் என்னன்னா, நீங்கள் திமுக அதிமுக கூட்டணிக்கு பேசிடுச்சு. அதுதான் மாணிக்கம் தாகூர் வந்து ஏன் காங்கிரஸ் உடனே அந்த பக்கம் திரும்பிச்சு விஜய் பக்கம்ங்கிறப்ப முதல் வாதம் அதுதான். எல்லாரும் சொல்றாங்க. இன்னைக்கு போற வைகை செல்வன் கூட அப்படிதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாரு. ராஜவேல், நம்ம வெளிப்படையாக பேசுவோம். எடப்பாடி பழனிசாமி வந்து அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி செய்த கழகம் என்பது யாராலும் செய்திருக்க முடியாது. அந்த ஆட்சியை எதிர்த்து மிக தீவிரமாக இருந்தோம். ஆனால் ஒருபோதும் அவர் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான வேலையை நாங்கள் செய்யலை. 13 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டா இல்லை இடைத்தேர்தல் கொண்டு வந்தாலும் 100 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தபோதும் கூட எங்கள் தலைவர் வந்து வேணாம் பொது தேர்தல் வரட்டார்.
இப்போ இன்று புனிதர் பட்டம் பெற்றிருக்கிற இன்று திமுக அதிமுக ஒன்று சேர்ந்துட்டா என்ன ஆகுறதுன்னு கருமாயப்படுகிற யோக்கிய சீலர்கள் ஆளுநர் ஆட்சி வந்து இன்னொரு பக்கம் அதையும் பேசணும் பதிவு பாட்டை நம்ம காங்கிரஸ் கட்சி தொடங்கியதிலிருந்து 50 ஆண்டு கால வரலாற்றில் அதிமுக கூட்டணி வச்சதே இல்லையா? வச்சிருக்காங்கல்ல? சிபிஐ சிபிஎம் வச்சிருக்காங்களா இல்லையா? காத்திருந்து வச்சிருந்தாங்க, காத்திருந்து வச்சு ஆட்சியை மாத்திருக்காங்க. 10 சீட்டு கொடுத்தாலும் ஒவ்வொரு முறையும் 10 சீட்டையும் எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி வச்சு தோத்துருக்காங்களா இல்லையா? வச்சிருக்காங்க இல்லையா? ஐயோமல் வச்சிருக்காங்களா இல்லையா? ஏன் நம்ம நடக்கிற அதாவது நடைபெறல ஐயா வைகோ ஐயா நடந்து போகும்போது கூட்டணி மாத்தினாரா இல்லையா? அம்மா ஜெயலலிதா கும்பிட்டுட்டாங்கன்னு எங்க மீது கல்லறி இருக்க முன்னாடி நீ யோக்கியெல்லாம் கேட்கணும். அதிமுக கூட்டணி பேசி அதனால எங்களுக்கு மனசு கஷ்டப்பட்டுச்சுங்க காயப்பட்டுச்சுங்கன்னு இல்லாத பொய்ய ஒரு கற்பனை வார்த்தை கொண்டாந்து எங்க மேல பழிய போறதுக்கு முன்னாடி காதர் மொய்தீன் ஸ்டாலினே சொன்னாருன்னு பேசுறாரு. ஏன் ஐயா காதர் மொய்தீனுக்கு ஒரு காலத்துல போய் எம்ஜிஆரோட கூட்டணி வைக்க போது செல்வி ஜெயலலிதாவை பார்த்து அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருந்த போது அப்ப அதிமுக தெரியலையாமா? அது யாரு இங்க ராமர் கோயிலுக்கு கல்லெடுத்து கொடுங்கன்னு சொன்ன செல்வி ஜெயலலிதாவை பார்க்கும்போது உங்களுக்கு இப்ப அதிமுக தெரியல. இப்பவும் திமுக தொண்டன் சொல்றோம், திராவிட இயக்கங்கள் ஒரு விஷயத்தில் கொள்கை சார்ந்து நிற்க வேண்டும் என்றால் எடப்பாடி திராவிட இயக்கத்தை விடுறாருங்கிற கவலை எங்களுக்கு இருந்துச்சு. நீ பாஜகவோட அடிமையா போகாத, பாஜக உனக்கு கரைச்சுன்னு நாங்கள் சொன்னோம். அவர் கேட்கல. இன்னைக்கும் கீழ்மட்ட தொண்டர்கள்ட்ட ஏன் இவன் மன்னிக்கணும், இவர்கள் இவ்வளவு வன்மம் கொண்டு திமுக தாக்குறாங்களே, இந்த நேரத்தில் ஆகுது நீங்க அதிமுக பேசினா ஒரு டிபேட் கீழ்மட்ட தொண்டர்கள் இருந்துச்சு, மறக்கவே முடியாது. எங்க ஊர் வந்து எங்க மாமா அடிப்பார், எங்க அப்பா திமுக கலைச்சாரு, மாமா அதிமுக கலைச்சாரு. தம்பி இது என்னப்பா ரொம்ப மோசமா இருக்குப்பா. அவர் சொன்ன வார்த்தை, அவர் இப்போ கோச்சுக்கு இந்த கூத்தாடி ஹைட்டை அப்போ அவர் பேர்னா சொல்கிறேன் கருப்பையா, இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் பேர் வேணால் கைது பண்ணிக்கோங்க, நான் பெயில் போட்டுக்கிறவர். ஏன்னா அனிதாராட்சி தூத்துக்குடி இதெல்லாம் சரிங்களா சொல்கிறார். இங்கே ஒரு தம்பி கோயம்புத்தூரில் வெள்ளியங்காடு பக்கத்தில் சசின்னு ஒரு தம்பி சலூனில் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் இவ்வளோ தான் இருக்கும்போது என்ன அதிமுக கூட்டி வச்சான் நினைக்கிறார். அவன் திராவிட கழுத்துக்காரன். அப்போ இப்படி வந்து ஒரு கீழ்மட்டத்தில் டிபேட் இருந்துச்சு. இதை திறந்த மனதோடு இப்படி பேசிக்கொள்கிறார்கள் என்று சிஎம் பேசியிருக்கலாம். இப்பவும் காதர்மீன் சொல்கிற அந்த பொய்யை நான் சரின்னு சொல்ல வரல, பேசியிருக்கலாம். நாங்கள் நினைச்சா வெளிப்படையாக அறிவிக்கிறீங்க. எவ்வளோ நேரம் இருக்க போகுது? பேச்சுவார்த்தை நடந்திருக்கு திரைமறைவில். நான் சொல்றது கீழ்மட்ட தொண்டர்கள் பேசிக்கிட்டது இல்லைண்ணா. இப்போ இது வந்து கீழ்மட்ட தொண்டர்கள் பேசுனதுன்னு சொல்றீங்க. அதற்கப்புறம் முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் பல இடங்கள்ல சொல்றாரு இன்னும் 6 மாசம் தான் இருக்கும் அந்த ஆட்சி அப்படிங்கிறாரு. அதற்கப்புறம் இப்போ குதிரை பேரம்னு சிலர் கைதாகிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்குறப்ப இருக்குமோ அப்படின்னு தானே தோணுது. இது வந்து நான் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணதான் பார்க்குறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், எங்கள் தலைவர் எந்த இடத்துலையும் எங்க கேடர்கிட்ட பேசுகிறதோ பொறுப்பாட்ட பேசுகிறதோ இந்த ஆட்சி உடனடியாக கவிழ்க்கப்பட வேண்டும்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. இந்த ஆட்சி செய்கிற தவறுகளை மக்களை சுட்டி காட்டுங்க. பெரும்பான்மை இல்லை இந்த ஆட்சிக்கு, இது நிலைக்காது அப்படின்னு சொல்றாருல்ல. ஆமா நிலைக்காது. நான் இப்பவும் சொல்றேன் நிலைக்காது. அதற்காக நாங்க போய் சொல்ல சண்முகம் சொல்றாரு இல்ல இந்த மாதிரிலாம் பேசுறது வந்து இதுதானா இப்ப என்னடா இது யோக்கிய செம்படுத்து உள்ளவைன்னு சிவப்பு சம்பா பார்த்து சண்முகத்தை வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி பேசிட்டாருன்னு ஒரு கட்சியில் நின்று வென்று இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்ததாவது உங்க ஜனநாயகத்தை ஆளுநர் பதவியை காப்பாற்ற போறீங்க. மிஸ்டர் விஜயபாஸ்கர், குக்கா விஜயபாஸ்கர், போக்குவரத்து விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கரும், அக்கா மரகதம், தாராபுரத்தில் வென்ற அக்கா ஜெயக்குமார், பெருந்துரை ஜெயக்குமார், இசைக்கு சுப்பையா, இவர்கள்லாம் எந்த சிவப்புகள் சம்ப தூக்கிட்டு போய் மாற்ற வேணும்னு அதிமுக அதில் போய் சேர்ந்தாங்கன்னு ரொம்ப முக்கியம். அது தப்புன்னு தானே அவரும் சொல்றாரு. பேசணும் தப்புன்னு சொன்னா கூட போதுமா? அதாவது மாத்தி ஓட்டு போட்டது ஒரு பக்கம் கட்டும் ஆளுநர் நடவடிக்கை என்ன சொல்றாரு, நாங்க கண்டிச்சதுனாலதான் நாளோட நின்னுதுன்னாரு. இப்ப 2 வந்துருச்சு. அதுக்கு என்ன சொல்றாரு, வரப்போதுங்கிறாங்க. அதுக்கும் நாங்க பேசணும். அவங்களா விருப்பப்பட்டு ராஜினாமா அவங்க கேட்கறாங்க. ரொம்ப முக்கியம். அப்படி யோக்கியனா இருந்தா என் மேல வந்து தப்பா இருக்கு விருப்பப்பட்டு இங்க வராதான்னு சொல்லணும். தமிழ்நாட்டு அரசியல்ல இது வரைக்கும் திமுக ஒருத்தர் அதிமுக போயிருப்பாரு, அதிமுக திமுக போயிருப்பாரு, பிஜேபிக்கும் போயிருக்காங்க, பிஜேபி வந்து காங்கிரஸுக்கு போயிருக்காங்க. ஆனால் வென்று ஒரு வாரத்தில் எனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கல, என் ஆட்சி வலைன்னு யாருமே போனதில்லை. அப்படி போன வரலாறு இருக்கா? இது ஆரம்பிச்சது பாஜக. மிக முக்கியம் இந்த 2 விஜயபாஸ்கருடைய சப்ஜெக்ட்ல அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த வரலாறோட இன்னொரு எபிசென்டர் வந்து திமுக பேச்சுவார்த்தைன்னு சொல்றாங்க.
அது இல்லைன்னு சொல்கிறான், மறுக்கிறான், அறவே மறுக்கிறான். நான் இப்போ இந்த திமுக ஸ்போக் பர்சன் சொல்கிறேன், அப்படி பேச்சுவார்த்தை நடந்திருந்தால் நான் மகிழ்ச்சியோடு நான் வரவேற்பேன். ஏன்னா சாதி வரியை விட மத வரியை விட மோசமான வரி சினிமா வரி. இல்லைன்னா அது ஒரு பக்கம் மோசமான விரியா இருந்தாலும் எப்படி திமுக அதிமுக சேர்றது திராவிட இயக்கம் சேர்றதுல தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு இல்ல, அது பரவாயில்ல. விஜயபாஸ்கர் நீங்க சொல்ற அந்த சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், இன்னைக்கு வெளியில போறதா சொல்ற வைகை செல்வன் எல்லாருமே திமுக விட்டுட்டு எம்ஜிஆர் எதுக்கு அதிமுகன்னு ஒன்று ஆரம்பிச்சாரு, அந்த நோக்கமே சிதைஞ்சு போகும், சிதையுது. இவர்கள் நோக்கம் புனிதமான நோக்கமா இருக்கு, அதனால எம்ஜிஆராக விஜயை பார்க்குறாங்க, மகிழ்ச்சி அவங்க நோக்கம் போட்டு. நான் கருத்தியலாக சொல்ல வர்றேன், ஒரு 2 திராவிட இயக்கம் சேர்ந்து கொள்கையற்ற அரசியலற்ற அரசியலாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் இருந்துச்சு. எந்த அதிமுக தொண்டனும் போய் இடஒதுக்கீடு தப்புன்னு பேசல. ஆடு கோடி பயிரிடுறது நம்ம அறிவிச்சோன்னு அதிமுக காரன் போறான்னா எங்கள் குலசாமிக்கு எப்படி நீங்கள் வந்து அறிவிக்கலான்டாங்க. இடஒதுக்கீடு ரத்து பண்ண போகிற பேச்சு வந்தபோது அதிமுக போராடி அந்த தலைவர் கலைஞர் செஞ்ச ஏற்பாட்டை நம்ம உறுதி பண்ணி கொடுத்தாங்க. அப்படி வரலாறு இங்கே இருக்குது. அந்த வரலாற்று தொடர்புக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இதில் தாவேக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாவேக்காவை வந்து திமுகவால் மட்டும் எதிர்க்க முடியல, அதனால திமுக வந்து எதிர்க்க முடியாது. பிரச்சனை தாவேக்கா என்ன சொல்கிறான்னு எங்களுக்கு புரியல. அதனால தான் திமுகவும் நீங்கள் தாவேக்கா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு கட்சி தலைவர் கட்சியை பற்றி பேசணும். சிஎம் ஏதாவது கட்சி கழிச்சு போயிருக்காரா? அவர் தன் கட்சி தலைவராக உணரல. அவர் வந்து கணக்கு பிள்ளையாக உணர்றாரு. போகிறோமா, அக்கௌண்ட்ஸ் பார்க்குறோமா, காலையில் 9 மணிக்கு போனோமா, சாப்பாடு கட்டணுமா, அங்கேயே துண்ணோமா, அங்கேயே கொஞ்சம் பவர் எடுத்தோமா, திருப்பி ஆஃபீஸில் பார்த்தோமா, அவர் வந்து ஒரு கணக்கு பிள்ளை விளாக்குறாரு. அவர் கட்சியாக பார்க்கல, அது கட்சி இல்லை. இப்பவும் சொல்கிறான், ஒரு அரசியலற்ற ஒரு அரசியல் கும்பல்கிட்ட மாட்டி. எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் எங்கே சிஎம் ஆன தலைமைச் செயலமே வரமாட்டார், வீட்டை விட்டு வெளில வரமாட்டார் அப்படின்லாம் பேசுனாங்க. இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் முதல்வர் ஆனதுக்கப்புறம் டெய்லி தலைமைச் செயலகம் போகிறாரு, அதையும் விமர்சிக்கிறீங்க. இல்லை, நான் கேட்குறேன், மக்கள் மன்றத்தோட தொடர்பு இருக்காரா இல்லையா? இது மைண்ட் செட். அது என்ன மைண்ட் செட்னா, அவரை பார்த்தா 100 பேர் குதிக்கிறாங்க, 100 பேர் என்ஜாய் பண்ணுறாங்கன்னா தொடர்புல தானே இருக்காரு. கைதட்டலாம், விசில் அடிக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். அது வேற 2 ரூபா இப்போ பணத்தை கொடுக்கலாம் சினிமா டிக்கெட்னு. நான் எங்களை பொறுத்தளவில் நிர்மல்குமார் இன்னைக்கு செய்தியாளர் சந்திச்சார். நிர்மல்குமார் இந்த விஷயத்துக்கு சிஎம் பேசலையா, இந்த விஷயத்துக்கு சிஎம் பார்க்கலையா அப்படிங்கிறப்ப ஒவ்வொன்றுக்கும் அவர் வருவார். துறையே பிரித்து கொடுத்தாரு. அமைச்சர்கள் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையா, இப்போ அந்த அந்த வாயு கசிவா, அமோனியா வாயு கசிவா, அங்கே அமைச்சர் போகலையா, போய் பார்க்கலையா? அமைச்சர் போவாங்க. நான் அதான் உடனே சொன்னேன், இந்த புதிய செக்குலரிசம் சொல்லி வந்தாங்க. இந்த புதிய செக்குலரிசத்தை வந்து இந்த ஆட்சி வந்துருச்சு, நாங்கள் வந்து புதிய ஒரு புரட்சியாளர் கண்டுபிடிச்சோம். இந்த 50 நாள் ஆட்சியில் இதுவரைக்கும் ஹிந்தி ஹிம்போஸ்னு ஆரம்பித்த நாடு சுதந்திரம் அடைஞ்சது வந்து 2026 ஜூன் 7ஆம் தேதி வரை தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஎஸ்சி சிலபஸில் கட்டாய ஹிந்தி இல்லை. எங்கள் புரட்சியாளர் இந்த சமூக நீதி பேசுகிற பேரறிஞர் அண்ணா இருமொழிக்குள்ளே தாங்கி பிடிக்கிறாருன்னு இன்றைக்கி போய் புரட்சி பேசுகிற கட்சிக்காரங்கள்லாம் இன்றைக்கி இதுக்கு வாயை திறந்து இந்த சிஎம் பேசினாரான்னு கேட்கணும். இது கொள்கை முடிவு, பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைன்னு சொல்கிறீங்க. இந்த கொள்கை முடிவில் இந்தியாவில் நடைமுறைப்படுத்த முடியாது, ஹிந்தி உள்ளே வந்துடும், இதனால் எங்களுக்கு தேவையில்லை, 10,000 கோடி வேணான்னு எங்கள் சிஎம் சொன்ன அந்த நிலைப்பாட்டில் நான் உறுதியாக இருக்குன்னு சொன்னவர் குறைஞ்சபட்சம் பேசியிருக்கணுமா இல்லையா? ஹிந்தி உள்ள வந்ததுக்கு பேசலையே. இவர் பேசுறவர் கிடையாது, இவர் செய்கிறவர். செய்யுங்கிற எங்கே செஞ்சீங்க? ராஜ்மோகன் கல்வி அமைச்சர் தான் சொல்றாரு, உயிர் நாடிங்கிறார். இருமொழி கொள்கை என்பது உயிர் நாடி. இந்திய அனுமதிக்க மாட்டார். என் நண்பர் தான், அவர் நண்பருக்கு வந்து தயவுசெய்து நீங்கள் செய்தி தொடர்புத்துறை அமைச்சர் என்பது வந்து ஸ்போக் பர்சன் இல்லை, அது ஒரு துறை, அது அரசு துறை. பத்திரிகைகள் செய்திகளை அவங்களுக்கு கூடிய பத்திரிகை நல வாரியத்தை அவர் துறை. அது எல்லா செய்திக்கும் நீங்கள் சொல்லக்கூடாது. ஏங்க ஜூன் 12 ஆண்டாண்டு காலத்துக்கு டெல்டாவோட காவிரி நீர் திறப்பாங்க, இது நடைமுறை. இது அப்போ குறைஞ்சபட்சம் எல்லா அமைச்சர் பேசுகிறாங்கன்னு சொன்னாங்களே. ஒரு அமைச்சர் சொன்னார், எலெக்ஷன் முன்னாடி சொன்னார், எங்கள் தலைவர் ஈத்துட்டு போகிறதே பிரச்சனையாக இருக்கணும். அந்த மரியாதைக்குரிய இன்றைய அமைச்சர் அண்ணன் புஷி ஆனந்த் காவிரி டெல்டாவில் தண்ணி திறக்கலை. அவர் என்ன அமைச்சர்? நீர்வளத்துறை அமைச்சர் தானே, அவர் தானே பேசணும். அது குறித்து எந்த கருத்தும் இல்லை. அவருக்கு காவிரி டெல்டாவா, அது எந்த ஊர் எங்கே இருக்குங்கிறாரு, மேட்டூர் அணை எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. இதே தண்ணி திறக்கலை. விவசாயிகள் தினமும் இன்னைக்கு இந்த நொடி போராடுறாங்க. அதெல்லாம் நீங்க தூண்டி விட்டு போராடுறாங்கன்னு விஜய் சட்டசபையில் முதல்வர். ஐயா, வரலாற்றில் இல்லாத காலத்திற்கு ஏறத்தாழ 25 நாள் காவிரி விடிக்கு மேட்டூர் திறக்கப்படாமல் இருக்கு. இதுக்கு முதலமைச்சர் பேசணுமா இல்லையா? நீர்வளத்துறை அமைச்சர் பேசணுமா இல்லையா? சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு பேசினா சட்ட ஒழுங்கை கவனிக்கிற முதலமைச்சர் சபையில நீங்க இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எப்படி முதல்வர் பேச ஆரம்பிச்சா திமுக கேள்வி பதில் நேரத்தை பேச சொல்லுங்க. முதல்ல அவர் நேரத்தை பேசுறது வேற, அவர் நேரத்தை பேசிட்டா ஒரு ஜன எதிர்ப்பு தெரிவிக்கிற மீண்டும் உள்ள வர போறோம், அது வேற.
ஆனால் கேள்வி பதில் நேரத்தில் பதில் சொல்லுமா இல்லையா? எல்லாத்துக்கும் மொத்தமாக சொல்லுவார். எப்போ சொல்லுவார்? நாளைக்கு சொல்லுவார். ஏன்? இன்னைக்கு பதில் தெரியாது, இன்னைக்கு ப்ரெசன்ட் சப்ஜெக்ட் தெரியாது. ப்ரெசன்ட் சப்ஜெக்ட்னா நான் சொல்கிறது குறைஞ்ச வச்சு அரசியல் புரிதல் இல்லை. காவிரினா என்ன, காவிரினா அது கர்நாடகாந்து வருது, கர்நாடகா நம்மளுக்கு என்ன நீண்ட நெடிய கால போராட்டம் என்ன, எவ்வளவு போராடி இருக்கேன், அதை குறித்து எந்த புரிதலும் இல்லை, அக்கறையும் இல்லை, தெரியலை. அப்போ நாளைக்கு கூட ஸ்கிரிப்டை வந்துட்டு இப்போ பேசலாம். காவிரி என்பது தெரியுமான்னு எடுத்து படிக்கலாம். நான் ஸ்கிரிப்டுக்கு கேட்கல. அரசியல் என்பது ஸ்கிரிப்டாக இருக்கக்கூடிய நடிகருக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்கிறார். எதுக்கு? யாருக்கு? நீங்க சொல்றீங்களா, கேட்குற கேள்வி பேசுறதுக்கு டக்குன்னு ஏஞ்சி பதில் சொல்லணும்னு சொல்றீங்களா? எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயத்தை திசை மாற்றி விடாம முழுசா பேசுறதுக்கு சுதந்திரம் இல்லையே. அப்ப அப்படிதான் பரவாயில்லையே. எல்லாத்துக்கும் எந்திரிக்கிற மரியாதைக்குரிய ஆதவர்ஜினா ஒருத்தர் இருக்காரு, ஒரு உயர்ந்த மனிதர். அவர் இருந்துச்சு எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. அப்ப பேசுறாரு. நாங்க சொல்லி துறை அமைச்சர் ஆனந்தம் இருக்கா சொல்லியாங்கிறோம். அவர் சொல்ல பேசும்போது ஏன் ஏஞ்சி போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க எல்லாருமே. எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் பேசின அவ்வளவையும் முதல்வராக இருக்கக்கூடியவர் அமர்ந்து அவர் சாமி கேட்டார். அதுவும் சபாநாயகர் முழு சுதந்திரம் கொடுத்தார் எதிர்கட்சி தலைவர் பேசுறதுக்கு. அங்க கூட எதிர்ப்பு வந்தா கூட இருங்கன்னு சொல்லி அமைதிப்படுத்திட்டு நீங்க எதிர்கட்சி தலைவர் பேசலாம், எதிர்கட்சி தலைவர் பேசலாம்னு அவ்வளவு சுதந்திரம் கொடுத்தாரு. ஆனா நீங்க வந்து ஏஞ்சி பாதையில போறீங்க. எதிர்கட்சி தலைவர் மாண்போடும் எந்த தனிமனித தாக்குதல் இல்லாமல் அவர் பேசினார். ஆனால் முதலமைச்சர் மாண்பு தவறி சைகை செய்யக்கூடாது முந்தின நாள் தீர்மானம் போறாரு மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்கள். ஆனா சபாநாயகர் அனுமதியோட ஒருத்தர் சைகை செய்தார்னா இது என்ன? கடைசியில் பேசிட்டு இருக்கும் பேச்சு தானே. ஏன்னா அவர் முழுக்க ஒரு ஸ்கிரிப்டை படிக்க போறாரு. அது தனிமனித தாக்குதலாக இருக்கு. அந்த தனிமனித தாக்குதலை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது ஜனநாயக கடமை. திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த அவையிலிருந்து வெளிநடப்பு செய்யுது. நீங்கள் வந்து உங்கள் புகழை பாடுங்க. ஆளுநர்களே பாடியாச்சு. இது ஆளுநரை காக்குகிற ஆட்சியிடம். நாங்கள் மீண்டும் குற்றச்சாட்டு நடிகர் நாடாளக்கூடாதா அதெல்லாம் இல்லை. ஒரு பொலிட்டிக்கலாக அவர் வரட்டும், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் ஆள்கிட்ட சொன்னோம். முதல் நாளே வாழ்த்துக்கள்ட்டோம். ஆனால் இந்த 50 நாடுகளில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும், அதனால தான் நாங்கள் ஆதரிச்சோம்னு சொல்லிய தோழர்களுக்கும், சொல்லிய சிறுத்தைகளுக்கும், சொல்லிய காங்கிரஸுக்கும் இந்த 50 நாளில் நேற்று எதிர்க்கட்சி ரியாக்ட் பண்ண பின்னாடி எதிர்த்து அப்படியே ஆளுநராக எங்கே போனாலும் கேட்குறேன். அவர் வைகையில் சுத்தம் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரியான்னு ரியாக்ட் பண்ணி அப்படியா, ஓ அப்படி போகக்கூடாதாங்கிறாங்க. எந்த நாட்டில்? தமிழ்நாட்டில் ஆட்டுக்கு தாடி ஆளுபதி வேணுமான்னு கேட்டேன். கடந்த முறை இதை வந்து நிர்மல்குமார் அமைச்சர் நீ பண்ணிட்டார். அது பார்த்துட்டேன். இன்னைக்கு பண்ணிட்டார். இன்னைக்கு பண்ணிட்டார். நாளை இந்த ஒரு 10 நாள் கழிச்சு ஸ்கிரிப்டோட நைட்டு உட்காந்து கண்ணாடி முன்னாடி முதலமைச்சர், எங்க முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்கிரிப்ட் எடுத்துக்கு இருப்பாரு. அப்போ ஆளுநருக்கு வைப்பாரு பாருங்க. அப்போ பேசுவார். திமுக இந்த தோல்வியிலிருந்து இன்னும் மீண்டு எழுந்து வரலையா? ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது. மயிலாடுதுறையில் ஒரு இரட்டை ஆணவ கொலை நடக்குது. பல விஷயங்கள், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் காந்தி பேர் எடுத்துகிட்டு வேற கொண்டு வந்தாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. கன்னியாகுமரியில் அணுக்கனிம சுரண்ட பிரச்சனை, இப்படி பல விஷயங்கள் நடக்குது. எதுலேயுமே திமுக ஒரு தீவிரமாக இந்த பழைய திமுக திரும்பி வருதுன்னெலாம் சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே வந்த மாதிரி தெரியல. வந்தாலும் அதில் உதயநிதி கலந்துக்க மாட்டேங்கிறாரு. அதற்கு காரணங்களாக அது மாணவர் அணியில் வேற ஒருத்தவங்களை போட்டாங்க, அவருடைய ஆதரவாளர் இல்லை அப்படின்னு பல அரசியல் தான் அதுலேயும் பேசுகிறாங்க. அது நீ பார்க்குற ஒரு கற்பனை கதைகள். இது அன்னைக்கு அந்த போராட்டத்தில் அன்னை இங்கே உள்ளூரில் இல்லை. அவர் வந்து தன்னுடைய தனிப்பட்ட அலுவலக காரணமாக வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுல எனக்கு மாணவர் அணி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மையமான அணி. அதுல உறுதியாக அவர் வராமல் இருக்க மாட்டார். உங்களுக்கு அந்த நானும் செய்தியை படித்தேன், இந்த தினமலர்னு பத்திரிக்கை நினைக்கிறேன், நானும் படித்தேன். அது ஒரு பூதாகரம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ரியாக்ட் பண்ணலைங்கிறத வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த போராட்டத்திலையுமே இதுவரை இந்த அரசு பொறுப்பேற்ற பின்பு ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்டவர் அதுக்கு வழக்கு வாங்கியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சியாக இருந்த 50வது நாளில் 5000 பேர் மேலே வழக்கு வாங்கியிருக்குன்னா ஒரு கட்சி காட்டுங்க, எந்த இயக்கம் அது காட்டுங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டத்துக்கு வந்தாங்க. இன்றைக்கி அந்தந்த ஊர்களில் அந்தந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி போராட்டம் நடந்து தான் இருக்குது. நீங்கள் அணிக்கல் விஷயங்களாகட்டும், இவர்கள் போல இரட்டை நாடகங்கள், காந்தியின் பேரை நீக்கினதை, இதெல்லாம் திமுக பார்த்து கேட்கறது நியாயமான கேள்வி. நீங்கள் சொல்ல இன்னும் நாங்கள் விரியத்தோ எழுந்து வரணும், உறுதியாக எழுந்து வருவோம். இந்த மாற்று ஒரு சின்ன சோர்வு இருக்குது எங்களுக்குள்ள. ஆமாம், ஒரு இயலாமை இல்லை, ஒரு சின்ன விரக்தி இருக்குது. இந்த மக்களை எப்படி தான் பாடம் படிக்கிறது அப்படின்னு. ஏன்னா அந்த காந்தியடிகள் பேரை வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு எங்களோட பார்லிமெண்ட் ராகுல் காந்தி பேசுகிறாரு, இன்னைக்கு கார்கே பேசுகிறாரு. ஆனால் அந்த காந்தியடிகள் திட்டத்தை மரியாதைக்குரிய அண்ணன் காங்கிரஸ் கட்சியுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் போய் திறந்து வைக்கிறாரு. காந்தியடிகள் பெயர் இல்லாத ஸ்ரீராம் திட்டத்தை. இந்த ரெட்டை நிலைப்பாடு விஜய்க்கு தெரியுதா, இல்லை விஜய்க்கு இந்த திட்டம் இருக்காது தெரியுதானே எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு
அது எதுகுமற்ற ஒரு ஒரு அவர் கடிதம் எழுதுறாருல இப்ப 60-40 வேணாம் பழைய ஜியோ போட்டு நடைமுறை பண்ணிட்டு எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் பண்ண பின்னாடி எதிர்கட்சியுடைய கருத்து வந்த பின்னாடி எங்க அண்ணன் தங்கதண்டசன் வந்து திராவிட முன்னேற்ற கழக சார்பாக ரியாக்ட் பண்ண பின்னாடி அவர் ரியாக்ட் பண்ணிட்டாங்களா வாங்க கடு இது பேர் அரசியலா? எதிர்கட்சிகள் கோரிக்கை மதிக்கிறாருல்ல, அப்படி வரீங்க நீங்க. அப்ப ரைட், அப்ப நீங்க கோரிக்கை வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் தராங்க, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் தராங்கல்ல. இப்ப இந்த பிரச்சனைகளை தாண்டி இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் காலையில கைது செய்யப்படுகிறார். பழைய திமுகன்னா தமிழகம் முழுக்க பல போராட்டங்கள் வெடிச்சிருக்கும். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லையா, அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் உட்காந்தாங்க, அவரே எழுந்து போக சொன்னார், எழுந்து போயிட்டாங்க. இது இந்த அளவுல தான் திமுக தனது தளபதிகளை கையாள. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தோல்வி ஒன்று புதிதல்ல. நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கமாக வந்தது. நான் இந்த ஷோக்கு அண்ணன் நீங்க விருப்பத்துக்கு உடையப்படலான்ட்டோன்னே எனக்கு பிடிச்ச கருப்பெல்லாம் நான் வர்றேன். ஆட்சிகளை தாண்டி காட்சிகளை தாண்டி ஐடியாலஜிக்கலா திமுக காரன் இருப்பான். நாங்க கருப்பு கலர் கொண்டு தான் போடுறாரு, நீங்க அவரை சந்தேகப்படுறீங்க. அது வேற, இந்த கலர்ல அது வேற சிக்கல் இருக்கா? கருப்பு கலர் போட்டு போடலாம், இந்த கசகசா போட்டு வைக்க மட்டும் கேட்டு சொல்லுங்க. பொட்டு வைக்க நான் குறை சொல்லலை. நான் அது வந்து அது ஒரு மதம். எங்கள் அப்பா வந்து சிவனை கும்பிடுவார், நிறைய உட்காந்துருப்பார். எங்கள் தாத்தா சிவனை கும்பிடுவார். நான் வந்து இறைமறுப்பாளர். ஆனால் அவங்க அதுக்கு கறி பண்ண முடியாது. ஆனால் எதுக்குங்கன்னா அந்த ஜோதிடர் சொல்றாரு, இது உங்கள் கண் சிஸ்டியை போக்குன்னு டெய்லி வச்சுக்கோங்க. எங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி இல்லைங்க அப்படி, அது இல்லைங்க இப்போ வைக்கலான்னு, அதுக்குள்ள வரல. அப்போ ஐடியாலஜிக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தகவமைத்து கொண்டிருக்க நேரம். அதற்காக எங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சோர்வு என்பது, நீங்கள் சொன்னீங்களே இளைஞர்கள் ஏங்க அவ்வளோ நல்லா பண்ணுறாருங்க, மக்கள் ஆதரிக்காங்க, இந்த ரசிகை மனப்பான்மை, இந்த சினிமா மனப்பான்மை, சினிமாவில் திரைக்கு அந்த காட்சி எடுக்கிறதுக்கு ஒரு 5000 பேருடைய உழைப்பு, ஒருவருடைய எழுத்து, ஒரு பேச்சு, ஒருத்தர் மியூசிக், ஒருத்தர் பணத்துக்கு 5000 கேமராவுக்கு முன்னாடி நின்று கோப முகபாவங்களை காட்டி நடித்தா அது உண்மையை நம்பின மக்கள் என்ன இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இன்னும் நம்ம பாடம் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அரசியல் கட்சியா, அது எங்களுக்கு புரிதல் இருக்குது. இதை இளந்தலைமுறையிட்ட கொண்டு போய்க்கும்போது எங்களுக்கு மீது ஒரு விமர்சனம் தான் செய்யும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் விமர்சனம் இருக்குது என்றால் 20 விழுக்காடு இருக்குது, இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா களத்துக்கெல்லாம் மாறுபடும். அதை மாற்றிக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் கற்றுக்கொண்டு நாங்கள் தயாராக. திமுக ஒரு தவறு செஞ்சிருக்குன்னு சொன்னா எல்லாரும் நம்புற மாதிரியா இருக்குல்ல. ஆனா அந்த விமர்சனம் தாவேகா மீதோ அதிமுக மீதோ வைக்கிறப்ப ரெண்டாவதா அது கருத்துருவாக்கம், அவ்வளவுதான். அது இங்க கரூர்ல நான் மரியாதைக்குரிய அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்றாங்க. முதலமைச்சர் எடுத்து அவருடைய கலைத்துறை சார்ந்து சொல்லிட்டான்னு சொல்லி நாங்கள் அன்றைக்கி எல்லோரும் அன்றைக்கி நக்கீரன் பத்திரிகை கூட மக்களுடைய ஆசிரியர் மரியாதைக்கு அண்ணன் கோபாலன் வந்து ரொம்ப காட்டமாக இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு கோரிக்கை வச்சார் தமிழ்நாடு அரசுக்கு. அப்போதுமே மரியாதைக்கு எங்கள் முதலமைச்சர், எங்கள் தலைவர் சொன்னார், எந்த தலைவரும் தன் தொண்டன் வசாகணும்னு விரும்ப மாட்டாங்க. அப்போ எனக்கெலாம் நானும் தனிப்பட்ட முறையில் சொன்னேன், அல்லு அர்ஜுனா கைது பண்ணது போல் இங்கே இருக்கக்கூடிய இதுக்கு இவர் கைது பண்ணுன்னு சொன்னோம். கைது பண்ணியிருந்தால் களம் மாறி இருக்கும். இவங்க சொல்கிற இந்த அராஜக போக்கை நாங்கள் கையாண்டு தான் களம் மாறி இருக்கும். இன்றைக்கி தப்பு பண்ணிட்டோமோ என்ன எனக்கு பர்சனல் இருக்குது. ராஜீவ்காந்திங்கிற திராவிட முன்னேற்ற ஸ்போக் பர்சனுக்கு நாங்கள் தப்பு பண்ணிட்டோமோ என்ன தோன்றுது, திமுக தொண்டர்களுக்கும் தோணுது. எங்கள் முதலமைச்சர் கொஞ்சமாவது அவர் எதிரிகளை பழிவாங்குகிற எண்ணம் இல்லை, ஆனால் இவ்வளவு இறக்க கொண்டு வந்துட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்குது. இல்லை, அவர் கரெக்டாக தான் இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்கல்ல. ஒருவேளை எனக்கு கைது பண்ணியிருந்தா இன்னைக்கு 200 தாவேக்கு அடிச்சிருக்க வாய்ப்பு அதிகம் இல்லை. அந்த அனுதாப வாக்குகள்ங்கிறது அதிகமாக விழுந்திருக்குல்ல. இனி ஒரு சீட்டு அவர்களால் வெல்ல முடியாது. இடைத்தேர்தல் இனி ஒரு சீட்டு அவர்களால் இடைத்தேர்தல் எப்படி நம்ம சொல்ல முடியும்? தேர்தல் ஆணையம் அறிவிக்க தான் பார்ப்போம். நேற்று அறிவிக்கை வந்துருச்சு. தேர்தல் ஆணையம் வந்து ஏன்னா அவங்க நினைச்சு இப்ப அறிவிச்சிட்டோம்னா அடுத்த நாளைக்கு 5 பேர் போவோம், குதிரை பேரமா கலந்து பேரம் நடக்கும். அது சிவப்பு, அதாவது இங்க பேசும்போது சொன்னீங்க தோல்வியே பார்க்காதம்லாம் இல்லை, தோல்வி பார்த்த இயக்கம் தான் திமுக, அதனால் இப்போ நாங்கள் வந்து இருக்கிறோம் அப்படின்லாம் சொன்னீங்க. சண்முகம் என்ன சொல்கிறாரு, இவங்களால அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியல அப்படிங்கிறார். எவ்வளோ அபத்தமான வாதம் இது. இல்ல நடக்கிறத வச்சு இந்த பேரம் பேசுறது அவருக்குள்ள ஒரு தோழர் சண்முகம் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒவ்வாமை இருந்து கொண்டே இருக்கு. அந்த ஒவ்வாமை வன்மமாக மாறுது. செங்கோட்டையன் கூட நெருக்கமா பழகுறாரு திமுக. அது செங்கோட்டையன் கூட பழகலாம். ஏன்னா அது விவகாரத்துக்கு பிறகு சொல்றேன், அது வச்சாத்தி விவகாரத்தில் வந்து அவ்வளவு கடுமையானது செங்கோட்டையன், சமரசம் பேசின செங்கோட்டையன், பழங்குடி மக்களுடைய அந்த பாலியல் துன்புறுத்தல்களை, மரணங்களை நியாயப்படுத்திய செங்கோட்டையன் மீது ஒரே இலையில் உட்கார்ந்து சாப்பிட்ற பக்கம் தோழர் சமூகத்துக்கு இருக்கலாம். தோழர் சமூகம் அவர்களுக்கு திராவிட இயக்கத்தின் மீது இவ்வளவு வன்மம் கூடாது.
இது வன்மம். கருத்தியலாக எதிர்கொள்ளணும்னா இது வன்மம். நீங்கள் வந்து இவர் சொல்ல அது அதிகாரம்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன் இப்போ அதிகாரம் இல்லாமல் நாங்கள் 13 அமைச்சர்களை அமைச்சரவையிலேருந்து ஒன்றிய அமைச்சர் 7 அமைச்சர்களை கொண்டு வந்த காலத்தில், இந்த 13 ஆண்டு காலத்தில் மோடி எதிர்த்து அதிகாரம் இல்லாமல் திமுக காரன் பேசுகிற பேச்சு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடித்த அடி, திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் செஞ்ச செய்கையை மிஸ்டர் சண்முகம், தோழர் சண்முகம் 2 காதலையும் பொத்திட்டு 2 கனி பொத்தி உட்காந்துருந்தாரா? அதிகாரம் தான் இருக்கான். எத்தனை முறை பாஜக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு இருந்தால் பொத்தாதுன்னு நினைச்ச காலங்கள் இல்லை. அப்போ எந்த சமரசம் சண்டை போடல நாங்கள், அதிகாரம் தான் இருக்கோம். ஆளுநரோடு சமரசம் செய்தால் போதும், நிதிகள் வரும், நீங்கள் கொஞ்சம் சனாதானத்தை பேசாமல் இருந்தால் போதும், இங்கே வந்து நிதி வரும்னு பேசுகிற காலத்தில் எங்கள் துணை முதலமைச்சர், எங்களுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் சமாதானத்தில் சனாதன சிங்கை சமரசம் செஞ்சாரா? ஆளுநருங்கிற பெருமரியாதைக்கு முன்னாள் மேதகு முன்னாள் ஆளுநர் ரவி அவர்கள் தமிழ்நாட்டை கழகம் பண்ணும்போது எந்த இடத்துலையாவது அவர் தனி மனித தாக்குதலும் கூடாது, ஆனால் ஆளுநரை நாங்கள் வந்து அவருடைய அதிகாரம் அத்துமீறலை அனுமதிக்க முடியாது இருந்தோமா இல்லையா? யார் பாடுகிறது? கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் என்றால் கம்யூனிஸ்ட்கள் மீது எங்களுக்கு மரியாதை உண்டு, கம்யூனிஸ்ட் தத்துவத்தின் மரியாதை உண்டு. மரியாதைக்குரிய சமூகம் அவர்கள் மீது இருக்க மரியாதையை குறைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். இப்போ திமுக மேலே தவறு இல்லை அப்படின்னா எல்லா கூட்டணி கட்சிகளும் இப்படி ஒரே மாதிரி திமுக விமர்சிக்கும். இப்போ நேற்று மதிமுகவினர் என்ன சொல்கிறாங்க, துரை வைகோ திமுக திருடர்கள் முன்னேற்ற கழகம்ங்கிறாரு, பீடை ஒழிந்தது அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் கடந்த காலங்களில் அவங்கள அவமரியாதையாக நடத்திருக்கீங்க, கேட்ட சீட்டை தரல, தனிச்சின்னம் தரல அப்படிங்கிற அவங்களுடைய ஆற்றல். தனிச்சின்னத்தை சீர்காழியில் ஏன் திருப்பி கொடுத்தாங்க? இல்லை நீங்கள் தான் திருப்பி வாங்கிட்டு கேட்குறாங்க. கொடுத்த பேச்சுவார்த்தை முடிஞ்சுது, வலியுறுத்தி கடைசி நேரத்தில் 6 அமைச்சர்கள் படையெடுத்து வந்தாங்க. வலியுறுத்துற அளவுக்கு தான் நீங்க பலவிடமா இருந்தீங்க. வலியுறுத்த அப்ப அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து இந்த பீடை இதெல்லாம் தெரியலையா? நான் இவ்வளவு வன்பங்களை கொண்டு இவர்கள் இப்போ இருந்திருக்கிறார்கள். தயவு செய்து ஓடிவிட்டார்கள் அதிகாரத்தை பார்த்து. நான் சொல்றேன், கம்யூனிஸ்ட் கட்சிகளால் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது. அதிகாரம் என்பது பதவி மட்டும், அதிகாரம் பதவி மட்டும் இல்ல, அதிகாரம் பதவி மட்டும். நீங்க போராடும் போது 2 வித்தியாசம் இருக்கு. போராட்டக்காரர்கள் இங்க மாவோயிஸ்ட் தோழர்கள் போராடுவாங்க, பாவம் வந்து அடைந்தால் பொண்ணு உலகம், எங்களுக்கு வந்து இப்போ ஆயுத போராட்டம்னு வளர்த்துருந்தாங்க. பின்னால் வந்து இருப்பாங்க, யாரும் சமரசம் பண்ண மாட்டாங்க, எந்த ஆளுங்கட்சி பார்க்க மாட்டாங்க, போராடுவாங்க, வழக்குவாங்க, ஜெயிலுக்கு போவாங்க. ஆனால் சேஃப்டியாக பார்த்தா யார் ஆளுங்கட்சி அவங்க போய் இருந்துக்குவோம், அந்த காவல்துறை நம்ம கைது பண்ணாது, ஐயா வாங்க கைது இல்லை போராடிட்டு போங்க அப்படின்னு அந்த சேஃப்டி போர்டு போராட்டம் இருக்குல்ல, அந்த கொஞ்சம் சோக்கால்டு போராட்டம், அந்த போராட்டத்துக்கு சமூகம் தோழர் தயாராகிட்டார். நீங்கள் எந்த மாதிரி சொல்கிறீங்க, அவர் வந்து நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்கல, இப்போ இன்னைக்கு கூட்டணி அமைச்சு கூட்டணிக்கு ஒரு பேர் வைக்கலாம், அந்த கூட்டத்துக்கும் போகல. தன் மீதான் இருக்கக்கூடிய தன் மீதான் இருக்கக்கூடிய மரியாதையும் போயிடக்கூடாது, மாப்பிள்ளை மரியாதையும் போயிடக்கூடாது. ஆனால் கல்யாணம் நடக்கிற கதை தான் வருது. அவர் கதையை பொறுத்தவரை நான் சொல்லலை. அது குறிப்பாக சண்முகத்தோடைய கதை என்னன்னா, நாங்கள் இந்த அடிக்கவும் செய்வோம், பாம்பும் சாகாது கம்பும் உடையாது, நான் அடிச்சுட்டே இருப்போம். இது வந்து தன்னை யோக்கியனாக காட்டிக்கொள்க முடியுது. இது நான் கரூர் விவகாரத்தில் ஆதவர்ஜனா பேசுனது தவறுன்னு ஏற்புடையது அல்ல அப்படின்னு பேசுறது தவறு இல்லை, ஏற்புடையது. தவறுன்னு சொன்னா அவர் வழக்கு போட்டுவாரு. அவர் என்னங்க அது வந்து வந்த சோபா பிரச்சனைன்றாரு. அது ஏற்புடையது அல்ல. ஏங்க அந்த ஆசையில் நான் சொல்லல. ஊருக்குள்ள ஒருத்தர் இருப்பான், நம்ம ஊருக்குள்ள ஒருத்தர் இருப்பான், என்னன்னா வந்து அது பிரசிடென்ட் ஆபீஸ்ல போக மாட்டான், பிரசிடென்டா ஆக மாட்டான், சரிங்களா? இந்த கிராமங்கள்ல கேட்பான், உனக்கு என்னதான் வேணும், அது நடக்கும் போது நடக்குமா. ஆனா அவன் வீட்டுல தண்ணி வரும், அவன் வீட்டுல சோறு உழப்பொங்கு, அவன் நல்லாவே இருப்பான். ஆனா மத்தவெல்லாம் தான் பத்தாது. அந்த கதை தான் இது. நான் ஆட்சிக்கு போனேன்னா சேஃப்டி ஆள் போட்டுக்கணும்ல, நாங்க போனோமா, இந்த கதை தான் இது. நாங்க போராடுவோம், ஆனா எங்க ரொம்ப 9 மணிக்கு 10 நிமிஷம் பேசத்தோட நல்லா பேசுறதோட போராட்டம் முடிச்சு தோல் டீ சாப்பிடலாமா முடிச்சுக்கலாம். இவ்வளவு எளிமையா போராட்டம் நம்ம நினைச்சுக்குவோம். நீங்க இது ஒரு போராட்ட வடிவம் இருக்கு. ஆளுங்கட்சி ஆதரவு போராட்டம், எதிர்கட்சி போராட்டம். இது ஆளுங்கட்சி ஆதரவு போராட்டமாக இருந்தே அவர்கள் சாதித்து விட்டார்கள். அதனாலதான் போய் இருந்த ஒரு ஆட்சி விட்டு வந்திருக்கா. நான் கரூர் கூட்டத்தில் மீண்டும் அது விவகாரம் ஆகுது. ஆதவர்ஜனா பேசும்போது கூட பிரித்திவி சொன்ன மாதிரி பழைய கணக்கு ஒன்று இருக்குது, நாங்கள் தீக்காம விட மாட்டோம்னு சொல்லிட்டு நேற்றுக்கு பேசியிருந்தேன். இப்போ ஜூலை 10ஆம் தேதி சிஎம் விஜய் வந்து கரூருக்கு போக போகிறார். அதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜியை கைது பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து அவரோட சகோதரர் கூட நீ முன்சாமின் கேட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கார். அப்போ உறுதியாக திமுகவில் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு இந்த இதெல்லாம் இல்லை. நான் உங்களை மாதிரி செய்திகள்லாம் படிக்கிறத ஏன் முன்ஜாமீன் போறீங்கன்னு கூட வழக்கு போட்டுருக்காங்களே, வழக்கு போட்டிருக்காங்க, எஃப்ஐஆர்ல பேர் இருக்கு. அப்போ வந்து நீதிமன்றம் தான் பார்க்க முடியும், நாங்கள் வீட்டில் போற முடியாது.
எஃப்ஐஆர்ல பேர்லாட்டா நாங்கள் இல்லைன்னா மேலே அவர் நிர்மல்குமார் பொதுவாக அவருக்கு சட்ட அமைச்சர் தான் சட்டம் தெரியல. சாமிக்கு சட்டம் தெரியல. வழக்கு போட்டாங்க தப்பு இல்லைன்னா வந்துட்டு போகலாமே. எப்படி வந்துட்டு போகிறது? வந்து குற்றம் சிவசங்கர் போனார் இல்லையா, போயிட்டு விசாரணைக்கு ஆஜரானாரு. நீங்க அது சம்மன் அனுப்புறீங்க, கைது பண்றதுக்கு தனிப்பட போட்டு தேடுறீங்க. கைது பண்ணி உங்களுடைய வன்மை என்னன்னா எப்படியாவது கைது பண்ண வேண்டும் தான் உங்க வன்மம். எப்படியாவது கைது பண்ணி சரி உங்க நோக்கம் அதுதான். அதே எந்த ஆட்சி வந்தாலும் செந்தில் பாலாஜியை குறி வைக்குது பிஜேபியும். பாவம் அந்த மனுஷன். நீங்க வந்து முதல்ல எம்எல்ஏ ஆகியிருக்காங்க பாதி பேர். அதில் நீ அந்த எம்எல்ஏ வந்து திமுக வந்து தூக்குது, 10 தூக்குது, 15 தூக்குதுன்னு கூட்டணி கட்சிக்காரங்களாம். அது ஒருத்தர் 35 கோடி வேலை பேசி 35 கோடிங்கிறாங்க, 10 கோடிங்கிறாங்க, 50 கோடி வரைக்கும் பேசுறாங்க. இன்னைக்கு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க 150 கோடி அரெஸ்ட் பண்ணுவாங்கலாம். 2G வந்தபோது என்ன பண்ணாங்கன்னா, 2G வந்தபோது எல்லா பத்திரிக்கை எல்லா டீக்கல் இதே மாதிரி டீக்கல்ல உட்காந்துட்டு பெருசுக்கு என்ன ஒன்னா, ஏப்பா எத்தனை கோசாப்பா, 1 எப்பா என்னவே இல்லப்பா, 0 போயிட்டே இருக்கு, அவ்வளவு பணமா அடுக்கி வச்சாப்பா. அது மாதிரி நீங்க எல்லா எம்எல்ஏவும் நமக்கு 35 கோடியா நமக்கா அப்படின்னு எல்லா எம்எல்ஏவும் இந்த கற்பனை கதையில இது ஒரு எவ்வளவு அயோக்கியத்தனமான ஆடியோ இருக்குங்கிறாங்களே. வெளியிட சொல்லுங்க தயவு செஞ்சு. நான் இப்போ சொல்றேன், யார் தவறு செய்தாலும் யார் தவறு செய்தாலும் தவறுதான். திராவிட முன்னேற்ற கழக தலைவரை பொறுத்தவரை மிக தெளிவாக இருந்தால், குதிரை பேரம் என்பதோ இன்னொரு எம்எல்ஏ விலைக்கு வாங்கிய ஆட்சியை கவிழ்க்கிற வேலையோ எங்களுக்கு பொருந்தாது. நீங்கள் கூட்டணியே வேண்டாம் என்று சொன்னவர், அதிமுக கூட்டணி வேண்டாம், கூட்டணியே நீங்கள் வந்து அது ஜனநாயகத்தில் ஏற்புடைய ஒன்று. யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, அப்போ ஒரு 2 அணிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்கிறது அது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஆட்சி அமைக்கிறாங்க, ஜனநாயகத்தை ஏற்புடையது. அதுவே வேணாம்னு சொன்ன தலைவர் அவங்க எம்எல்ஏ கூட்டணி ஆட்சி அமைக்கிறாராம். எவ்வளவு இதில் தான் கவுண்டர் வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஸ்டாலின் என்ன சொன்னார், 6 மாதம் ஒன்றும் பண்ண மாட்டோம் அமைதியாக இருப்போம்னு சொன்னார். ஆனால் இப்போ அதே ஸ்டாலின் வந்து 6 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்துரும், 3 மாசத்துல கவிழ்ந்துரும். காரணம் அவரு மக்களுக்கு எடுபடுது இல்ல, திமுக வேலை காரணம் என்னன்னா இல்ல அப்படி பேசணும்னா ஒரு நேரேட்டிவ் செட் பண்றாங்க. இவர் பேசிட்டார்ல, நேரேட்டிவ் செட் பண்ணுவோம். நாங்க இப்போ நேரேட்டிவ் செட் பண்றதுக்கு இவரோட பேச்சு தான காரணம். இல்ல எங்க பேச்சுன்னா, ஏன் தலைவர் வந்து 6 மாசத்துல தலைவர் வந்து உங்க சொன்னது உண்மைதான், எந்த மாட்டு கருத்துல. அவர் சொன்ன தாய்மாமன் சீரு, அவர் சொன்ன 6 சிலிண்டர், அவர் சொன்ன வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 எல்லாருக்கும், ஆம்பளைக்கு பொம்பளைக்கு போறவர்களுக்கு வரவங்க எல்லாருக்கும் பஸ் ஃப்ரீ இதெல்லாம் சொன்னார். சரி இது கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணுவார், ஃபண்ட் ரெடி பண்ணுவார், அதுக்கு 6 மாதம் டைம் கொடுக்கலாம். வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு சரி தொடச்சி வச்சதை ஊறி கொஞ்சம் 6 மாதம் சரி பண்ணுவாங்க போல இருக்கு. அது அந்தது. ஆனால் தினம் நடக்கிற கொள்ளை, பாலியல் அத்துமீறல், இந்த அரசியல் சூதாட்டம் இருக்குல்ல, அந்த அண்ணன் டிடி சொன்னார்ல, யோக்கியவரான் செம்படுத்து உள்ளவைன்னு ஏன் சட்டமன்ற உறுப்பினர் விலைக்கு வாங்கினேன். ஐயா எடப்பாடி பழனிசாமி போய் ஆதரவு, எடப்பாடி பழனிசாமி வந்து ஏன் சட்டமன்ற உறுப்பினர் விலைக்கலங்கிற புகார் கொடுத்தாரு. நாங்கள் செஞ்சது தவறுன்னு உலக வரலாற்றில் திருப்பி தான் தலைவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு 2வது போயிட்டான். இந்த 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 இடைப்பட்ட நாள் இந்த குதிரை பேர என்ன, உனக்கு காட்டப்பட்ட ஆசை. நான் வந்து எங்கிட்ட இருந்து போன யோகி சிகாமணிகளை பேசலை, சீச்சி இது பழம் புளிக்குன்னு. தேர்தல் முடிஞ்சு அடுத்த நாள் புதிய புரட்சியாளர்களாக புதிய வடிவம் வந்து கார்ல் மார்க்ஸ், அண்ணல் அம்பேத்கர், ஐயா காகிதம் இல்லத்துடைய ஒட்டுமொத்த உருவமாக விஜய் இருக்காருன்னு போன புரட்சியாளர்களை பற்றி நான் பேசவில்லை. ஓகே, அது ஒரு ஏற்பாடு போகட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே திருப்பி ஒரு 7 எம்எல்ஏ போகிறாங்கல்ல, இப்படி குதிரை பேர் நடக்கிற போது கண்டு முன்னாடி தெரியுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விலை என்ன. இல்லை ஒட்டுமொத்தமாக ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பேன்னு சொன்ன விஜய் பக்கத்தில் விஜயபாஸ்கர் வச்சுக்கிட்டு, இந்த விஜயபாஸ்கர் வச்சுக்கிட்டு, அவர் இசைக்கு சுப்பையா வச்சுக்கிட்டு. இல்லை அதே தான் கேட்குறாங்க, செந்தில் பாலாஜி எப்படி நீங்கள் அழைச்சிட்டு வந்து கூட வச்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி செந்தில் பாலாஜி என்ன சட்டமன்ற உறுப்பினராக இங்கே வரல, தன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவருக்கும் அந்த மாதிரி ஊழல் வழக்கு குற்றம் சொன்னா நாங்கள் சொன்னோம், அவர் வழக்கு அவர் பார்க்கட்டும், இவர் வழக்கை இவர் பார்க்கணும்னு சொல்ற காலம் இருக்குல்ல. இன்னைக்கு உங்க அமைச்சரவை மைனாரிட்டி அமைச்சரவையா இருக்கு. உங்க அமைச்சரவையில் எப்போ பெரும்பான்மை நிறுவிக்கு எப்போ ஆட்சி போகும் எப்போ வரும் தெரியாது. கவர்னர் கையில் கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு, குதிரை பேர புகார் இருக்கு, 6 எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கி புகார் இருக்கு. இப்படி புகார் இருக்கும்போது இந்த மேஜிக் நம்பரான 118 நிரூபிக்க முடியாமல் இருக்கும் போது, அதுக்கு யோக்கியதை இல்லாத போது, அதை மக்கள் மேண்டேட் கொடுக்க இல்லாத போது நீங்க குதிரை பேரம் பண்ணி ஆட்சி அமைக்க நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஊழலை ஒளிச்சன் பேசுற யோக்கியர்கள் இந்த ஆட்சியை ஊழலை தொடங்கினதான் நான் சொல்றேன். இந்த ஆட்சியே ஊழல்ல தொடங்கினது தான், இந்த ஆட்சியே மணி லாண்டரிங் பண்ணியது தான், இந்த ஆட்சி முழுக்க பேசப்பட்ட பேரமே ஊழல் தான். அதுக்கு சாட்சி நேற்று வந்திருக்கக்கூடிய ஊழல் ஒழிக்கும் ஐக்கான் வச்சவங்க எப்படியா விஜயபாஸ்கர் எடுத்துட்டோம்னா, எப்படியா இந்த விஜயபாஸ்கர் எடுத்துட்டோம்னு பேசுறாங்கன்னா, எப்படியா அடுத்து வேலுமணி எடுப்புமான்னு பேசுறாங்க, அடுத்து சண்முகத்தை எடுப்புமான்னு பேசுறாங்க. அப்போ உங்க நோக்கம் வந்து அவர் நேற்று நிர்மல்குமார் சொல்ற வழக்கு அவங்க சந்திக்க தான் போறாங்க, அது வேறங்கிற. ஐயா சாமி, வழக்கு சந்திக்குங்கிறது நாளைக்கு தேர்தல் போகுது. இப்போ 4 வருஷம் ஆட்சி முடிஞ்சிருச்சு, ஒரு நியூ எலெக்ஷனுக்கு நாடு ரெடி ஆகுது, மக்கள் வாக்களிப்பாங்க. அப்போனா அந்த வாதம் பொருந்தும். 50 நாளில்
புதிய புரட்சியாளர் தெரிஞ்சு வழக்கை சந்திச்சுக்கிட்டு தேர்தல் நாங்கள் எம்எல்ஏ ஆக்க போகிறோம் மந்திரி ஆக்க போகிறோம்னா யாருக்கு அதில் பூ சுற்றுறீங்க? ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க மெஜாரிட்டி வந்துடும். அவங்க வந்துட்டா மெஜாரிட்டி வந்துடும். 10 சீட்டில் இடைத்தேர்தல் ஆளுங்கட்சியை போலீஸை பயன்படுத்தி எப்படியாவது நம்ம ஜெயிச்சிட்டோம்னா இந்த 107 117 அப்புறம் பேசுனீங்க கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களே அப்படின்னு காலை தூக்கி போட்டுட்டு என்ன அமாவாசை கால் படுது அமாவாசைன்னு பேசலாம்னு முடிவுக்கு வந்துட்டீங்க. அவ்வளவுதானே. நீங்க இடைத்தேர்தலுக்கு தயாராகுங்க. எடப்பாடி செங்கல்பட்டு அந்த ஆலோசனை கூட்டத்துல மதுராந்தகத்துல அதிமுக ஜெயிச்சே தீரணும்னு அங்க ஒரு உத்தரவு அவர் ஸ்பிரிட்ட பாராட்டுறோம். இல்ல இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு அடுத்த உத்தரவு வரல நினைப்பீங்க நீங்க. அந்த உத்தரவு வரல திமுக வேலை செய்யலாம் நினைக்கிறீங்களா நீங்க? நீங்க அந்த கிளையில கூப்பிட்டு பெருந்துறையில கூப்பிட்டு ஒரு கிராமத்துல கூப்பிட்டு கேட்டீங்கன்னா என் அண்ணன் தம்பி சொல்லுவா நேத்து நைட்டு ஆரம்பத்திலே அதான் கேட்டோம். சீமானுக்கு அங்க சீர் போயிருக்கு, சீமான் அங்க நிக்க போறாரு, யாரும் கேட்டுங்க அவர் ஜெயிக்க வைப்பேன்னு சொன்ன அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு முத கைது யாரெல்லாம் பவரா இருக்காங்களோ அவங்கள எல்லாம் கைது பண்றாங்கன்னா திமுக அது எப்படிதான் எதிர்கொள்ள முடியும்? எதிர்கொள்றோம். ஜனநாயகத்தை விரும்புகிற பத்திரிகையாளர்கள் இங்க வாயான்னு கூப்பிட்டு உனக்கு பீப்புள் மேண்டேட் இல்ல, பீப்புள் மேண்டேட்ங்கிறது குறைஞ்சபட்சம் 120 தொகுதியாவது குறைஞ்சபட்சம் இவ 234 சொன்னேன். பீப்புள் மேண்டேட்ங்கிறது பெரிய புரட்சினா அந்த அரசியல் புரட்சி எழுச்சினா 200 ஜெயிக்கணும். அதாவது புரட்சி 117 தப்பு வைக்கிறது வந்துருச்சு. கொஞ்சம் ஆளுங்கட்சிக்காரங்க ஏமாந்துட்டாங்கன்னு கேட்கணுமா இல்லையா? அவர் ஊரா போய் ஆள் பிடிப்பாரு, குதிரை பேசுவாரு, கழுதை பேசுவாரு. இதில் இப்போ ராஜினாமா செஞ்சுட்டு அதிமுகலேருந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவர் அந்த ஆட்சி அமைக்க தேவையான கூட்டணி கட்சிகள் இருக்குது, அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இந்த மாதிரி சேர்க்குறாங்களா? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? தன்னை பலப்படுத்திக்க எந்த இருந்தாலும் ஊராம் வீட்டு பிள்ளை ஊட்டி வளர்க்குறதுக்கு தான் பிள்ளையே தானாக வளர்க்கப்படணும். அந்த காலம் நம்ம பிள்ளைய ஊட்டி வளர்த்துருவோம். காங்கிரஸ் நீங்கள் சொன்ன காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், இது வரைக்கும் புகழாத அளவுக்கு புகழ்ந்து அந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்கல்ல, அப்பயும் அவருக்கு நம்பிக்கை இல்லையோ அவங்க மேலே? புகழ்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு அதாவது நீங்கள் சொன்னீங்கல்ல இது ஜனநாயகத்தில் இல்லாத இதுவரை இல்லாத வச்சு கேலி குத்தான் ஜனநாயகம் தமிழ்நாட்டில் இருக்குது. எந்த பாஜகவை பார்த்து நம்ம குறை சொன்னோம், இதே எந்த பாஜகவை பார்த்து கட்சியில் உடைக்கிறார்கள் என்று கம்யூனிஸ்டுகள் கத்திக்கொண்டார்களோ, எந்த பாஜகவை பார்த்து கட்சிகளை கபலீகரம் செய்கிறார்கள் என்று காங்கிரஸ்காரர்கள் போடினார்களோ, அந்த பாஜக பண்ண வேலையாவது சில இடங்களில் 2 தேர்தலுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குங்க. தேர்தல் நடந்து சூட்டோட சூடாக இவ்வளவு கேவலமான ஜனநாயக விரோதமான வேலையை நாம் புதிய புரட்சியாளன் தூய்மையானோம் என்று சொல்லிக்கொண்டு விஜய் பண்ணுகிற அயோக்கியத்தனத்த வேலையை எந்த கட்சியும் இந்தியாவில் பண்ணலை. அப்படி அயோக்கியர்களுக்கு தூது போகிற அயோக்கியர்களுக்கு உடந்தையாக இருக்க வேலையைத்தான் பொதுவுரிமை இயக்க தோழர்களும் காங்கிரஸ் பேர் இயக்கமும் விசிகாவும் ஐயுமேலும் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு புகாரை சொல்றது திமுக மட்டும்தான். இது உண்மையா இருந்தா மற்ற கூட்டணி கட்சிகளோ அல்லது மக்களுக்கு தெரியும், கட்சிகளோ தேர்தல் மக்களுக்கு தெரியும். இல்லை அங்கே தான் என்னன்னா இப்போ மக்களுக்கு தெரியும்னு சொல்கிறீங்களே, அதுதான் டிவிகே பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா டிவிகேக்கு மக்களோட எமோஷனல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. அது எது சொன்னாலும் டிவிகேக்கு இது வரைக்கும் கம்பேர் டு எலெக்ஷன் அது வேற. அது இப்போ இன்ஸ்டாகிராம் ஐடியெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆபாஸ் ஐடிகளை ஒரு 500-600 ஐடிகளை வாங்கி பே பண்ணி அந்த ரூட்னு ஒருத்தருக்காரு இப்போ ஒரு நிறுவனம் சொல்கிறாங்க. அந்த நிறுவனம் நாங்களே இன்ஸ்டாகிராம் பார்க்க முடியும் தேர்தலுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி எதெல்லாம் ஆபாஸ் ஐடியா இருந்துச்சோ வெறும் சினிமா மட்டும் பேசி அது வரைக்கும் அரசியலே பேசாத அரசியலாம் என்னென்ன தெரியாத ஐடியெல்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு புரட்சி வர போகிறது எங்கள் அண்ணா விஜய் நான் ஒரு இதாக இருந்துச்சு. அப்போ ஏதோ பேசி தான் நினச்சேன். அந்த காலத்தில் திமுக அதீத நம்பிக்கை இருந்துச்சோ? அது அதீதம் இல்லை, இது இந்த சினிமாவே நினச்சோம். ரைட்டு, சினிமாவுக்கு வேல்யூ இருக்குன்னு தெரிஞ்சது. அலட்சியமாக இல்லைங்க, அலட்சியம் நிறையா. நம்ம இந்த கேள்வி முன்வைக்கிறது எல்லாமே தனிப்பட்ட முறையில் எனக்கு எழுதுகிற கேள்வி இல்லை. நம்ம நிறையா கமெண்ட்ஸை படிக்கிறோம், நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம், அதில் ஒரு தொகுத்து தான் இப்போ உங்கள்கிட்ட முன் வைக்கிறேன். திமுக அதீத நம்பிக்கையிலேருந்து ஒரு அலட்சியமாக இருந்தது, வந்துடுவோம் அப்படி இல்லை. அரசியலில் ஒரு தேர்தலை ஒரு கடினமாக நினச்சி சந்திக்கல இவங்க. இல்லை உதாரணமே கொளத்தூர், அது கொளத்தூர் ஒரு தொகுதி போதாதா திமுக ரொம்ப அலட்சியமாக தேர்தலை அந்த விமர்சனங்கள் இருக்குது, எல்லா பக்கம் இருக்குது. அந்த விமர்சனங்களை காது கொடுத்து கேட்கணும், எந்த மாற்று கருத்தில். அதனால தான் இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்குன்னு எங்கள் தலைவர் வந்து சொன்னார். ஆனால் இது ஒரு புதிய எழுச்சியை உண்டு பண்ணிச்சு நான் ஏற்றுக்க மாட்டேன். இது ஒரு புதிய புரட்சியை உண்டு வச்சு ஏற்றுக்க மாட்டேன். நீங்கள் 50 நாள் எந்த சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீமிங் இல்லை,
எந்த சமூக நல திட்டங்கள் இல்லை. இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. அது மக்களே கேட்கல. ஏன்னா மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்பதான் வந்திருக்காரு, டைம் கொடுங்க, அவர் டைம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இப்போ இந்த மக்கள்னா யார், எந்த மக்கள்? இல்ல நான் இப்போ பொதுவா வந்து இலவச திட்டங்களே வந்து பரவாயில்ல அவர் பண்ணட்டும், நாங்களே காசு வரணும்னு சொல்றாங்க. இல்லை, அது பூசுவாத்தனம். அது யாராவது ஒரு சிலர் சொல்றது நீங்கள் சொல்லாதீங்க. அது வந்து வாங்குகிற மக்கள் சொல்லலை. இன்னைக்கு வந்து ரேஷனில் அரிசி வாங்கினா தான் அதை வாங்கி இந்த குடும்ப நடத்தும் மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் யாரும் எங்களுக்கு ரேஷன் அரிசி வேணான்னு சொல்லலை. அது வந்து நல்லா திண்டு கொளுத்துட்டு அந்த அரிசியை மாட்டுக்கு போகலாம் பேசுகிற சில பேர் இருக்காங்க. ஒரு அமைச்சரே பேசினார், நான் பார்த்தேன். அது இது இந்த பஸ்ஸாக நான் கேட்டேன்னு சில இருக்கக்கூடிய பணக்கொழுப்பில் பேச சில பேர் இருக்காங்க. இந்த பேருந்தில் போய் ஏறி எங்கள் அம்மா தண்ணி இருக்காங்க. இடஒதுக்கீடு நான் படித்தேன், தகுதி படித்தேன்னு சொல்லியிருக்க சாதிய ஆணவ போக்குவரத்து சில பேர் இருக்காங்க. அது இடஒதுக்கீடு வந்து வேணாம்னு எந்த மாணவன்னு சொல்லலை. நான் உங்களோட செருப்பு கேட்டேன்னா எனக்கு அப்புன்னு கேட்குறாங்க. காலுக்கு செருப்பை ஐயா கலைஞர் கொடுக்கும்போது தான் பல மாணவர்கள் இப்போ போனோம். நானும் உங்களுடைய ஃப்ரீ எஜுகேஷனாக கேட்டோம். நல்ல எங்களுக்கு முதலாளி ஸ்கூலில் படிக்கணும்னு சொல்லும்போது ஐயா காமராஜர் வந்து இங்கே ஃப்ரீ எஜுகேஷன் சொன்னதார். இங்கே ஒரு கும்பல் ஒரு கூட்டம் பேசிட்டே தெரியும் அரசு நலத்திட்டங்கள்லாம். அப்படி மக்கள் சொல்லலாம், அந்த மக்கள் அது அவங்க பெரும்பான்மை இல்லை. யாரோ சோசியல் மீடியா எழுதுகிறான், அது சோசியல் மீடியாவில் எழுதாத இப்போ பத்திரிகைக்கு வராத எல்லா சமூக நிலையிலையும் எல்லா சமூகங்களிலும் கீழ்மட்டத்திலேருந்து திராவிட இயக்கங்களுடைய வெல்ஃபேரை பெனிஃபிட்டை எதிர்பார்த்து இன்றைக்கும் வாழ்கிற மக்கள் இருக்காங்க. இது வந்து ஒரு நாளில் இந்த இனம் வந்து ஒரு பொருளாதார தண்ணீர் பெற்றது, சமூகத்தை ஏற்றத்தாழ்வே இல்லாதது அப்படிலாம் இல்லை. ஆண்டாண்டு காலமாக சாதிய ஒடுக்குமுறை இருந்து, ஏழ்மை இருந்து, விடுதலை இந்திய நாடு விடுதலை அடைகிறது கூட பெரிய மாநில பட்டியலில் 13 மாநிலங்களில் 13வது மாநிலம் தான் தமிழ்நாடு. அது சிறுக செதுக்கி தான் ஒரு இயக்கம் தான் ஒரு அரசியல் கூட்டம் இருக்குது. இங்கே இடஒதுக்கீடு ஒன்று வராட்டா கல்வியே ஒன்று இங்கே இல்லை. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சாதி, உங்கள் அண்ணனுக்கு ஒரு சாதி, அண்ணனுக்கு ஒரு சாதி, உட்காந்துருக்கு எல்லாருக்கும் சாதி இருக்குது. அவர்களுக்கு தொழில் இருக்குங்க. இவர் பனையேறாரா இந்த சாதின்னு சொல்லுவாங்க, பறையடிக்கிறாரா இந்த சாதின்னு சொல்லுவாங்க, இவர் ஆடு மாடு மேய்க்கிறான்னு சாதி சொல்லுவாங்க. அது நகரத்தில் வந்து கொஞ்சம் மூடி மறைக்கப்பட்டது ஒரு போலி பின்பம் இருக்கலாம். இதுக்கு வெளியில் தள்ளி போனீங்கன்னா, ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா என்னென்னு எல்லாருக்கும் இருக்குது. அது இல்லைன்னு ஒரு நாள் நடிகர் புரட்சியாளர் விஜய் வந்துட்டாருங்கிறக்கா இது மாறிச்சுன்னா அப்படிலாம் அர்த்தம் இல்லை. அது மக்கள் கேட்டாங்களாங்கிற அந்த வாதமே தவறான வாதம். ரட்சகர் விஜய் வாருங்கன்னு ஒட்டுமொத்தமாக காத்திருந்தாங்களா? 5 கோடி வாக்காளர்கள் அப்படின்னா 5 கோடி பேரில் போட்டுருக்கணும். ரட்சகர் வருகிறார்னு போட்டுருக்கணும். உங்களுக்கு போட்ட 1.5 கோடி பேர் தான். அப்போ நீங்கள் சொல்கிற வாதத்துக்காக சொல்கிறேன், ஜனநாயகத்துக்காக சொல்ல. ஜனநாயகங்கிறது வேறையாக இருக்குது. நீங்கள் சொல்ல பார்த்து போனால் 5.5 கோடி பேரில் 4 கோடி மக்கள் உங்களுக்கு எதிராக இருந்திருக்கான். ஓட்டு போடல, திமுக போட்டிருக்கான், அதிமுக போட்டிருக்கான். பீப்புள் மேண்டேட் இந்த தேர்தலில் விஜய்க்கும் இல்லை, எங்கள் தலைவருக்கும் இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கும் இல்லை, அண்ணன் சீமானுக்கும் இல்லை, மன்சூர் அலிகானுக்கும் இல்லை. இங்கே பீப்புள் மேண்டேட் இருக்கிறது வந்து இது வந்து ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட் தான். இந்த கன்ஃபியூசிங் ஸ்டேட்டை வச்சுட்டு புரட்சி வந்துருச்சு மாறிட்டாங்கன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்டை வச்சுட்டு இன்ஸ்டாவில் வீடியோ போகிறோம் பார்க்குறான். எங்களுக்கு எதுக்கு இலவச அரிசி, எங்களுக்கு எதுக்கு இலவச வீடு, எங்களுக்கு எதுக்கு இலவச மின்சாரம், எங்களுக்கு எதுக்கு இலவச பேருந்து, எங்களுக்கு எதுக்கு இலவச பஸ் பாஸு, இது அரசு திட்டங்களால் கடன் வாங்குங்கிறான். இதனால் அரசு கடங்கார அரசாக இருக்கான். சில பேர் அதிகபட்சத்தனமாக தன் அக்கௌண்ட்லேருந்து 1,30,000 பணத்தை அனுப்பியிருக்கான். ஏன்னா முதலமைச்சர் கடன் அடைப்பாங்க. இது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான தற்குறிவாதம். எத்தனை நான் தற்குறின்னு சொல்ல வருவேன். அவர் தனிமனித தாக்குதல் தற்குறிவாதங்கிறான். உலகத்திலேயே பணக்கார நாடுன்னு தனி மனித வருமானம் அதிக நாடு எந்த நாடு? அமெரிக்கா. அந்த அமெரிக்காவில் தான் ஒரு தனிநபர் பேர்லையும் அதிக கடன் வாங்க நாடு அந்த நாடு தான். கடன் தனி மனிதனை பாதிக்காது. அதனால் இது இதாகுது. கடன் வாங்குகிற அளவை மீறினா தான் இன்ஸ்டேபிள் பொருளாதாரம். இதை கூட அவன் தெரியல. இதை உட்காந்துட்டு எங்கள் விஜயண்ணா வந்த பின்பு பார்த்தீங்களா அப்படிங்கிறான். இது வந்து அது அவர்கள் பேசுகிறார்களுக்காக புரட்சியை ஏற்றுக்க முடியாது. இந்த அரசை நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர் பாராட்டுவாங்க, சோகோ நிறுவனர் பாராட்டுவாங்க, ஆளுநர் இணங்கி போறாரு, பாராட்டுவாங்க. அப்ப எளிதா மத்திய அரசு இருந்து எல்லா திட்டங்களையும் உங்களால பெற முடியும் தானே? ஏன் எளிதா பெறாங்கன்னா, இந்த சோகோ நிறுவனர் ஒரு பேட்டி கொடுத்தாரு. நான் வந்து ஒரு பள்ளிக்கல்வித்துறையில் வந்து அப்ரூவலுக்கு காசு கொடுத்தேன்டார். அடுத்துனா அந்த எந்த பள்ளிக்காக கொடுக்கணும் பள்ளி பேர சொன்னார். அந்த தாளாளர் கொடுக்குறாங்க, அப்ளிகேஷனே போடல. அப்படி இவர் பொய் சொல்கிறாருன்னு யோக்கியவரான் செம்படுத்துள்ள வேணும். அப்போ இந்த சோகோ யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் அவர் தனிமனித வழக்கு இதே நெட்டிசனுக்கு என்ன காலி பண்ணாங்க தெரியும். இந்த ஆளுநர் என்ன பண்ணுறாரு பாரு, இணக்கமாக இருக்காருங்கிறாரு. நான் தான் சொல்கிறேன்ல, ஆளுநர் ஆட்சி வந்துடும் கர்மாயப்பட்ட விட்டது கேட்கணும் கேள்வியே. தூத்துக்குடியில் வெள்ளம், இன்னைக்கு அனிதானாட்சி கைது பண்ணது ஊருக்கு பக்கத்தில் வெள்ளம். இந்தியாவுடைய நிதித்துறை அமைச்சர் வர்றாங்க, வாழை முழுக்க தண்ணியில் போகுது, மனிதர்கள் இறக்குறாங்க, ஆடு மாடு இறக்குது, ஓடுன ரயில் நடுவழியில் நிற்கிது, ஒட்டுமொத்த தூத்துக்குடியும் துண்டிக்கப்பட்டிருக்கு. கடலுக்கு போன மீனவர்கள் வரல, போட்டு உள்ளேருந்து வெளியிருந்து உள்ளே போகுது, காயப்பட்டு துண்டிக்கப்படுது. இப்போ ஒரு பெரிய இன்பேலன்ஸ்ட் ஆகி கொதிநிலை, ஒட்டுமொத்த அமைச்சர்களும் வேலை செய்கிறோம். நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், ஒரு பெரிய பேரிடர் வந்துருச்சு, எங்களுக்கு பேரிடர் நிவாரண நிதியிலேருந்து அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை முதல்ல விடுவீங்க.
இழப்பு எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் நேராக போய் இறங்கி பெருமாள் கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. பெருமாள் கோயில் சுற்றி பார்த்துட்டு அர்ச்சகரை கூப்பிட்டுட்டு டாய்லெட்டில் தண்ணி வருதான்னு கேட்டாங்க. அவர் அம்மா டாய்லெட்டில் தண்ணி வரலமான்ட்டாங்க. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும்? நிதியமைச்சர் வெளியே வந்து இந்த அரசு சனாதனத்துக்கு எதிராக பேசிட்டு டாய்லெட் தண்ணி வராமல் வச்சிருக்கு, உடனடியாக டாய்லெட் தண்ணி கொடுக்குன்னு பேசின நிதியமைச்சர். நாங்கள் கேட்டது 6000 கோடி பிரச்சனை, டாய்லெட் தண்ணி வரலைங்கிறீங்களா? அது கவுன்சில் பார்த்துப்பாங்க. அப்படி தமிழ்நாடு அரசோடு கொள்கை முரண்பாடு கொண்டு வன்பம் கொண்டு உங்களுக்கு நிதியே கொடுக்க மாட்டேன். காரணம் நீங்கள் இங்கே இஸ்லாமியர்கள் ஆதரிக்கிறீங்க, கிறிஸ்தவர்கள் ஆதரிக்கிறீங்க, செக்குலர்ஸ்ன்னு பேசுறீங்க. நீங்க மொழிய கிறிஸ்தவர் தானே அது இங்க என்னங்க இங்க ஆட்சியே கிறிஸ்தவர் தலைமையில் தானே நடக்குது. அப்படிங்கிறப்ப பாஜக நான் ஏற்கனவே சொன்னேன்ல, விசிகா வந்துருக்கிறக்கா ஒட்டுமொத்த தலித்துகளுக்கு விடுதலைன்னு பேசினா அப்போ நேற்று மயிலாடுதுறை ஆணவ படுகொலையில் உடனே அந்த உடம்பை புதைங்கன்னு ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்? இது யோக்கியமா? இது நேர்மையா? இது உண்மையா? நான் ராஜீவ்காந்தி பிற்படுத்தப்பட்ட சமூகம் வந்துட்டா ஒரு சாதியில் வந்துட்டுங்கிறதுக்காக ராஜீவ்காந்தி ஒட்டுமொத்த சமூகத்தும் பயன் இல்லை, ஒரு பிரதிநிதித்துவம், அவ்வளோதான். அது அந்த ஆடியோ திருமாவோட ஆடியோவை சொல்றீங்க. ஆமாம், நீங்கள் என்ன சொல்கிறாரு? உடனே நீங்கள் பிரச்சனை பண்ணாதீங்க, புதைக்க சொல்லுங்க. அப்போ அந்த குடும்பம் கேட்கும்ல, பாதிக்கப்பட்ட குடும்பம், அங்கே போராடுற தோழர்கள் கேட்பாங்களா இல்லையா? பொலிட்டிக்கலாக அதுவும் பண்ண முடியாது. நான் இப்பவும் சொல்கிறேன், இது பாஜகவுடைய கள்ளக்குழந்தையாக விஜய் இருக்கிறார். அவர்கள் இவங்க இப்போதைக்கு விஜய் இருக்கட்டும், இன்பேலன்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் பண்ணுறாங்க. இல்லை, இங்கே தானே என்ன சந்தேகம் எழுதுப்புன்னா, இப்போ தேசிய அளவில் பார்க்கும்போது பாஜக எதிர்ப்பில் முக்கியமான குரல் வந்து திமுகவோட குரல். இப்போ வந்து திமுகவை வந்து பாஜக ஏதோ ஒரு வகையில் கார்னர் பண்ணிட்டாங்க. திமுக தொடர்ந்து தாவேக்காவை எதிர்க்கிறாங்க, பாஜகவை எதிர்க்கிறது இல்லை. இப்போ பாஜக எதிர்க்கலையா? இல்லை, பொதுவாக விவாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சோப்பர்சனாக இருக்கட்டும், விவாதத்தில் நோக்கமாகவே பாஜக எதிர்ப்பு தான் வச்சுருக்கோம். கம்யூனிஸ்ட்களை கேள்வி வைக்கிறதையும் விசிகா கேள்வி வைக்கிறதையும் விஜய் அவர்களை கேள்வி வைப்பதையும் எந்த ஒப்பீடு எது அடிநாதமாக வச்சுருக்கோம்? இல்லை, தேர்தலுக்கு முன்னாடி திமுக பாஜகவை எதிர்த்த விதமும் தேர்தலுக்கு பின்னாடி திமுக தாவேக்காவை எதிர்க்கிறது தானே ஒரே மாதிரி இருக்கு. இங்கே ஸ்டேட்டில் ஆட்சியாக இருக்காங்க அவங்க, நேரடியாக மக்கள் அதே நேரத்தில் அதே நேரத்தில் இந்த 50 ஆண்டுகளில் இடையில 50 நாளில் ஒரே ஒரு முறை மட்டும் பாராளுமன்றம் கூடிச்சு. அதில் பாராளுமன்றத்தில் பாஜக கொண்டு வந்த சட்டங்களை எதிர்த்து வரணும். நேற்று இந்தியா கூட்டணி விளையாங்க அவமானங்கள் இழைக்கப்பட்டாலும் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கூட எஸ்ஐஆருக்கு நின்றுட்டோம். ஆனால் அதில் திமுக கையெழுத்து போடுது, தாவேக்கா கையெழுத்தே போடல. அதெல்லாம் அவர் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டு தாவேக்கா போடுவாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி இருக்காரு, நீங்கள் வந்து மயிலாப்புறத்தில் அனுப்பி வச்சிருக்கீங்க, அவர்கிட்ட வாங்கி இங்கே கையெழுத்து அவர் போடுவார், அவர்கிட்ட வாங்கிக்கிங்க. அது இப்போ தாவேக்கா அரசு வந்து பாஜக இதில் இருக்குது, அது சாயலில் இருக்குது, பாஜக எழுத்து பேசலாம் அப்படின்லாம் சொல்கிறீங்க, அது கடைக்கு போகுது அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் அவருக்கு வந்த சான்ஸை காங்கிரஸுக்கு தானே கொடுத்துருக்குறாரு பிரவீன் சக்கரவர்த்தி. அது மீடியேஷன் வேலைன்னு சொல்லிட்டேன் நான். ஃபர்ஸ்ட் கமிஷனை முடிச்சுக்குவோம், கமிஷனை முடிச்சா அடுத்து பிஸ்னஸ் பண்ண முடியும். அப்போ அடுத்த ராஜ்யசபா பாஜக கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? மேபி அப்படி இருந்தால் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி இன்னொருத்தர் வந்தா, யாரோ ஒருத்தர் வந்தா கொடுத்தா காங்கிரஸ் தான் துணைக்கு வேணுங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இருந்தால் வாழ்த்துக்கள், இருந்தால் வாழ்த்துக்கள். காங்கிரஸ் கூட வச்சுக்கிறதே பாஜக எதிர்க்கிறது தானே, அது தனியாக வேற செய்யணுமான்னு கேட்குறாங்க. அதான் இந்தியாவில் ஒரு மனநிலை வந்துச்சுல, பாஜக எதிர்க்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனநிலையும் தவறாக நாங்கள் உணர்றோம். நீங்கள் போட்டு கொடுத்த ரூட்டு தான் அது. நான் அதாவது பல இடங்களில் தனிப்பட்ட ராஜீவ்காந்திக்கெலாம் காங்கிரஸ் மீது ஒரு நம்பருக்கு பேர் தான் ராஜீவ்காந்தி. சரிங்களா? நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அதாவது ஈழத்தமிழர் விஷயங்கள் எல்லாம் காங்கிரஸுக்காகவே நாங்கள் எங்கள் தலைவர் வாங்கி அடிகள் நாங்களே பேசிய காலங்கள்லாம் உண்டு. 2009 இங்கே உட்காந்துருக்கு, எல்லாருமே பேசியிருப்பீங்க. திமுக அவ்வளோ அடி வாங்கியிருக்கு. எதுக்கு? காங்கிரஸ் கெட்டி பேருக்காகக்கூடாது. இப்போ தான் வன்மத்தெல்லாம் சேர்த்து நம்மளும் வன்மரசு செஞ்சு தான் வழியில் காங்கிரஸ் எப்பவும் சொல்கிறேன். காங்கிரஸ் திருப்பி அடிக்கப்படுங்கிறாரு பதவியை மாணிக்கங்கிறாரு. திமுக அடிச்சுதான் பாஜக பாமக யார் வந்தாலும் சரி இல்லை, அதாவது நாங்க பேசாம எங்க வேலையை செய்வோம். காங்கிரஸ் சீமானவர்கள் சொன்னார், சோனியா காந்தி மோடி ஒப்பிடுப்ப சொன்னார். இங்கே பல பேர் காங்கிரஸ் பண்ணையார்கள் உட்காந்துட்டு சனாதனத்தை ஆதரிக்கிறது தான் வட மாநிலங்களை இன்னைக்கு ஒரு சிக்கலுக்கே காரணம். நான் வெளிப்படையாக சொல்கிறேன். காங்கிரஸுடைய அதிமேதாவித்தனம், பண்ணையார்த்தனம், நாங்கள் தாங்கிற அந்த இது இருக்குல்ல, அதுதான் இவ்வளவை பாஜக வளர்த்து விட்டுச்சு. இவர்களுடைய யோக்கியதை தான் பாஜக வளர்ந்து நிற்கிதுங்க. பாஜகங்கிற பூதம் வளர்ந்து நிற்கிதுன்னா எங்க தமிழகத்தில் ஒன்றும் இல்லையா, ஒரு சீட்டு தான் வந்துருக்கு. அதுக்கு திமுக இருந்ததுனால திமுக தான் தடுக்கப்பட்டுச்சு. திமுக தான் தடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா இங்கே ஏதாவது காங்கிரஸ் தலைவர்கள் அண்ணன் உண்மையிலே செல்வப்பந்து என்னை பாராட்டலாம்.
காங்கிரஸ் தலைவராக திமுக வரதா சொல்லிட்டு இருக்காங்க. வந்தா நான் மகிழ்ச்சி வரவேற்பேன். நானும் வாங்கினேன். ஏன்னா அவர் எம்எல்ஏ இல்லை, இப்போ ஒன்று குதிரை பேர் கழுது பேர் நடக்க போகிறதில்ல. அண்ணன் நீங்களாம் வந்தா ஒரு செக்குலர் ஃபோர்ஸாக இருந்தவர் அவர். அதெல்லாம் வரவேற்பேன். நீங்க இந்தியா முழுக்க அவர் மட்டும் சம்மதிச்சிருந்ததுன்னா 200க்கு மேல அந்த கூட்டணிங்கிறாங்க. தயவு செஞ்சு அண்ணன் அன்னைக்கா சம்மதிச்சிருக்கலாம். எங்களுக்கு சீட்டு கம்மியா அந்த முதல்ல கொண்டு கொடுத்தாங்கல்ல, ஃபர்ஸ்ட் சந்திக்கிறாங்கல்ல, விஜய் போய் சந்திக்கிறாங்கல்ல, ஆதரவு அவருக்கே தெரிஞ்சிருக்குங்க. அவர் தெரிஞ்சிருக்கு. சரி 70 சீட்டு கேட்குற போட்டி இருக்கு, ஆளை கொண்டு ஏன் கேட்டிருப்பாரு, அவரே கேட்டிருப்பாரு, சிரிச்சு கேட்டிருப்பாரு. 70 கேட்குறீங்க, மனசாட்சி இருக்கா, போட்டி இருக்கு, ஆள் இருக்கானா மட்டும் இது 27க்கு ஆள் பிடிக்கும்னா நான் பட்டவாடி எனக்கு தயார் தெரியும். அவருக்கே மாவட்டத்தில் பல கோஷ்டிகள் இருக்காங்க, 70 பேர் பிடிக்கிறது கஷ்டம். கோஷ்டி இருக்கு, கும்பல் இருக்கு, உள்ள ஓட்டு வாங்குற தலைவர் வேணும்ல. நீ 70 சீட்டை வாங்க, வேட்பாளர் அவரு கொண்டாந்துருவாங்க. இப்ப விலங்கோட்டுக்கு வேட்பாளர் கொண்டாடல, விலங்கோட்டு கொண்டு வரல, அவர் எக்ஸ்போர்ட் இன்போர்ட்லாம் நடந்து வந்துடும். அது ஓகே. நான் இந்தியாவுடைய சொன்னீங்க ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தம் பிள்ளை தானா வளரணும்னு ஒன்று சொன்னீங்க. திமுக கடந்த காலங்களில் தன் பிள்ளை ராஜீவ்காந்தி போன்றவர்களை வளர்க்காம விட்டதுதான் அந்த பிரச்சனை. அப்ப ராஜீவ்காந்தி வளர்க்கல, ராஜீவ்காந்தி சீட்டு கொடுத்து காங்கிரஸ் தேர்தல் அரசியல். நான் ஒரு கோவை தெற்கு தொகுதி வேலை செய்யறோம். அந்த இடத்துல மரியாதைக்குள்ள செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து 2ஆம் நாளாக தலைமை பெறும்போது அப்போ அந்த தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. இல்லைண்ணா அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த அரசியல் ஒன்று ஓடிட்டு இருக்கு. நீங்க மாணவர் அணி பதவியிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி இருக்காரு, கனிமொழி இருக்காரு, நிறைய விஷயங்கள் பேசப்படுது. ஒரு தலைமை ஷாட் கூட ரிலீஸ் ஆனிச்சு. அதுதான் நானும் சில பத்திரிகைகள் நோட்டீஸ் அனுப்பியிருந்தேன். அது வந்து யார் பண்ணி இதுவரை கண்டுபிடிக்க முடியல. நாளைக்கு ஒரு புகார் கூட பெண்டிங் இருந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் தலைமை எந்த முடிவு எடுத்தாலும் தலைவர் கட்டுப்பட வேண்டிய பொறுப்பும் கடமை எனக்கு இருக்கு. ராஜீவ்காந்திக்கு நட்டமா லாபமா அதெல்லாம் வேறு. அதுக்குள்ளெல்லாம் நான் என்றைக்குமே ட்ராவல் பண்ண ஆள் இல்லை. நான் இன்னும் சொல்கிறேன், இந்த கருப்பு சட்டை தான் நான் நம்புகிற ஆள். பேசுவதற்கு ஸ்பேஸ் போதும். எனக்கு தேசிய இனங்கள் அரசியலில் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை ஆய்வு மாணவன் தான். நான் வந்து சரசரன்னு வளர்ந்து வந்தது திமுக இருக்கிற நான் பார்த்து உங்க கட்டை பார்த்து நிற்கிறேன்ல, பாம்பு கொத்தி கீழே இருந்ததை பரம நல்லா படிக்கிற சுவாசி மாதிரி தம்பி வைத்தவே பயமா இருக்குன்னு நான் எல்லாம் படித்தேன். அது படிக்க. ஆனால் அது அப்படி ஒரு நேரட்டி இங்கே இல்லை. இன்னைக்கு இந்த நொடினாலும் நான் என்னால் கூப்பிட்டு அந்த உதயன்ட்ட பேச முடியும், எங்கள் தலைவர்கிட்ட பேச முடியும். அந்த நெருக்கம் இருக்குது. தலைமை அந்த விலையை கொடுக்குது. சீட்டு கிடைக்காம இருக்குது. அது இங்கே இப்போ பல பேருக்கு சீட்டு இல்லை. வேட்பாளர் நல்லா பேசுவாங்கிறதுக்காக சீட்டு வரும், இல்லை வேலை வாக்கு சீட்டு. அது வந்து அரசியல், அது அந்த கணக்கில் வெற்றி. நான் தெற்கு தொகுதி விளாவத்து வச்சேன். ஆனால் அந்த செந்தில் பாலாஜினை வந்து அங்கே கோவையில் நிற்பது சரின்னு தலைவர் நம்பினாங்க. அந்த தொகுதி ஜெயிச்சிட்டாங்க. கிடைக்கும் வந்திருக்குது. அரசியல் இன்றைக்குமே இப்போ பல ஊடகங்களில் நீங்கள் சொல்கிற இந்த கணக்கில் நானும் பார்க்குறேன். இவ்வளோ எதிராக தான் அவ்வளோ எதிராக இருந்தாங்க. அரசியல் கட்சிகளுக்கு சில கோபங்களுக்கு முடியும் வீழ்த்த வேண்டும் என்ற வெறியெல்லாம் யாருக்கும் இல்லை. இது ஒரு இந்த போட்டி ஆரோக்கியமாக போட்டியாக இருக்கும். அதை நான் உறுதியாக நம்புகிறேன். அப்படி வன்மம் கொண்டவர்கள்லாம் எங்களோட இல்லை. நாங்கள்லாம் இந்த ரொம்ப ஃப்ரீ ஹேண்டாக வேலை செய்கிற ஒரு இயக்கம் இது. எல்லாம் தாண்டி ராஜீவ்காந்தி ஆகிய நான் என்னை பொறுத்தவரை எனக்குன்னு அரசியல் இருக்குது. தேசிய இனங்களுடைய விடுதலைன்னு பேசினா அன்கான்ஷியஸில் ஆயிரும். தேசிய இனங்களின் உரிமை பேர் இங்கே அண்ணா சொன்ன மாநில சுயாட்சி தான். அரசியல் சட்டத்தில் தமிழ்நாடு தனித்து விடப்பட்டிருக்கிறது. அந்த தனித்து விடப்பட்ட தமிழ்நாட்டுக்கு வறுமை நிறைந்த தமிழ்நாடாக, இன்னும் சொல்லப்போனால் சஃபர் தமிழ்நாடாக இருந்ததை திராவிட இயக்கங்கள் தான் பாதுகாத்தது, பேணி காத்தது. தலைவர் கலைஞருடைய திட்டங்கள் அதை இன்னும் உருவாக்குச்சு. இன்னைக்கு அதை பாதுகாக்க தலைவராக எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நினைக்கிறார். அது வந்து எப்பவுமே இந்த கருத்து சிறப்பு தான். இன்னொரு சந்தேகம் என்ன எழுப்புறாங்க அப்படின்னா, அதிமுகவிலிருந்து பல எம்எல்ஏக்களை தாவேக்காவினர் இந்த பக்கம் கொண்டு வராங்க, அவங்களும் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் திமுக கூட்டணிகளை தாவேக்கா டேமேஜ் பண்ணுறாங்க. இப்போ திமுகவிலிருந்து பல தலைவர்கள் வந்து இந்த பக்கம் இழுக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி கைது நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. அவங்களை அச்சுறுத்துற மாதிரி தயாரா இருக்கிறதாவும் செய்தி வருது. நீங்க கேக்குறீங்க, சில பேர் தயாரா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ரெண்டு விஷயம். ஒன்னு, திருச்சி சிவாவுடைய மகள் வந்து தாவேக்கால 2024 ஒரு கார்டு வந்து ரிலீஸ் ஆனிச்சு. அவங்க அந்த பொறுப்பு எதுவும் இல்லை, உறுப்பினர் கார்டு தாவேக்கால இருக்கிறதா வந்து ரொம்ப வெளிப்படையான திறந்த மனதோட கொள்கையாக சொல்வார். நான் பேசுகிற கருத்து மக்கள் மன்றத்தில் கன்வின்ஸ் உடனே வந்து உங்கள் குடும்பத்தையும் கேட்குறாங்க. அந்த குடும்பத்தில் இருக்க வேண்டியது அவங்க தனிப்பட்ட உரிமை. நான் யாரையும் போஸ்ட் பண்ண முடியாது. என் கருத்தை நான் பேசுகிறத லட்சக்கணக்கான தொண்டர்கள் கேட்குறாங்க, நான் பேச சரின்றாங்க. ஒருவேளை நம்பாமல் இருக்கலாம், அது வேறு இது வேறு. தனி மனித அதுக்கு சம்பந்தம் இல்லை. செயலாளர் அவரே தன் வீட்டில் இப்படி திருப்பி கேட்டா தாவேக்கா உடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் கேட்குறாங்க, முதலமைச்சர் வீட்டில் அவங்க மனைவியை அவர் ஆதரிக்கலையும் கேட்டால் எவ்வளோ வன்மமாக போகும். அவர் கேட்க முடியுமா? அவங்களுக்கு கருத்து இருக்குது. தனி மனித வாழ்க்கை அவங்களோட அது இல்லற வாழ்க்கை சார்ந்து. அவர் அரசியல் வாழ்க்கை பிடிச்சுன்னா ஒருவேளை சரி இல்லை நான் தாவேக்கா ஆதரிக்க அவங்க சொல்லியிருக்கணும். அப்படி இல்லை முடியாது, அது தனி மனித வாழ்க்கை. நீங்கள் ரெண்டாவது ஜெகத் ரட்சகனோட பையன் வந்து தாவேக்கால சேர போகிறாரு, பிரம்மாண்ட ஏற்பாடுகள் நடக்குது. நான் படித்தேன் எந்த உண்மைன்னு தெரியல, நான் படித்தேன். ஆனால் நீங்கள் ஒன்று கவனிக்கணும், திமுகங்கிற இயக்கம் என்பது இந்த 76 மாவட்ட செயலாளர்கள்,
ஏறத்தாழ 800க்கும் மேற்பட்ட ஒன்றிய பகுதி அமைப்புகள் இருக்குது. இந்த கருப்பு சிவப்பு துண்டுங்கிற அந்த தொண்டனுடைய துண்டு என்பது அதிகாரத்தை தாண்டியது. காலையில் ஒரு பத்திரிகை செய்தி எடுத்து டீ கோட் பண்ணாங்கன்னா இப்படி பத்திரிக்கை எடுத்தோம்னா இந்த பத்திரிக்கை பேர் தெரியாமல் பார்ப்பாங்க. கம்மமாக பிரியாணி, ஏப்பா அவனுக்கு இவ்வளோ வன்மையாப்பான்னு படிப்பாங்க. எடுத்து அப்படி தான் ஒரு தினமலரா அப்படி பார்ப்பாங்க. இப்படி எடுத்து பார்த்தாங்கன்னா ஊழலால் சீலரியும் கல்வித்துறை நக்கீரனா இப்போ இன்னும் பகுப்பாய்வு பண்ணுற தொண்டை. நீங்கள் திமுக தொண்டர்கள் ஏதாவது தெருவில் போயிருந்தீங்கன்னா ஒரு கருத்து வச்சுருப்பார், இடஒதுக்கீடு வேணுமா வேணாமான்னா நீங்கள் ஸ்காலர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் வேணும் ஏன் வேணாம் அது வரலாறுன்னு பேசுவாங்க. ஒருவேளை அவர் அந்த பேசுகிற இன்னொருத்தர் மாறிடலாம், அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வருவார். ஆனால் ஓட் பாலிட்டிக்ஸ் ஸ்காலர் தேவைப்படுறாங்களா? இப்போ இருக்கிற ஓட் பாலிட்டிக்ஸ் நாங்கள் ஒன்று தோத்தும் போலையே. ஓட் பாலிட்டிக்ஸ் தோற்று போலையே. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 25 எம்பி எங்கிட்ட தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்குடைய எல்லா மேயரும் எங்கிட்ட தான் இருக்காங்க. எல்லா கவுன்சிலும் எங்கிட்ட தான் இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏறத்தாழ திமுகவில் வென்று 59 எல்லாத்தையும் அடிச்சு தூக்க போறாங்க தேர்தலில் 100%. அது ஒரு மனக்கணக்கு. அதாவது திமுக கொள்கையாகவும் தேர்தலாகவும் இந்தியா நிற்க ஒரே கட்சி திமுக தான். ஒரு மாநில கட்சியா அது இந்தியாவில் எந்த கட்சிக்கும் இல்லாத பலம். தலைவன் பேசுகிற கொள்கையை தொண்டன் பேசுவான். தலைவரோடு முரண்படுவாங்க, தவறுன்னு சுட்டி காட்டுவாங்க. தேர்தல் வந்தாலும் ஒரு இப்படி வடையை சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடிச்சு வேலை வைப்பான். அந்த தொண்டை எங்கிட்ட இருக்காங்க. அது கொள்கையாக தொண்டர்கள் தான் எளிமையாக ஆட்சியில் இருக்கும்போது தலைவர்கிட்ட சந்திக்க முடியல, தலைவர்கிட்ட சில விஷயங்களை கொண்டு போக முடியல. சில பேர் ஆதங்க நானும் இப்போ படிக்கிறேன். நான் வந்து செய்தியெல்லாம் வருது இல்லை, நான் ஓவர் கம் பண்ணலை, உங்களை வந்து நான் உதாசீனப்படுத்தலை. இப்படி கருத்துக்கள் வருகிறது, அதையும் தலைவர் அப்படி இருந்துச்சா அது சரி பண்ணிக்கலாம். எங்கள் தலைவரை பொறுத்தளவில் வந்து நான் அப்படி பண்ணலாம்னு கேட்க மாட்டார். அப்படி கருத்து இருக்கா, சரி பண்ணுவோம், இது சரி பண்ணிருக்கு. இன்னொரு விண்டோ படிப்பினை கற்றுக்கொள்வதானே ஒன்றும் சிக்கல் இல்லை. என்ன இப்போ ஒரு எம்எல்ஏங்கிற நாற்காலி தான் போயிடுச்சு. எங்கள் வீடுகளில் உட்காந்து இன்றைக்கி எங்களுக்கு குலசாமியாக எங்கள் தலைவர் உட்காந்துருக்காரு இல்லையா. இன்றைக்கி எத்தனை இடம் இன்றைக்கி போய் கிரிவேஸ் ரோடு போயிட்டு வாங்களேன். இப்போ நக்கீரன் வாங்க 2 இடம் போவோம், கிரிவேஸ் ரோடு போவோம். எல்லா அமைச்சர்கள் வீடு தெரியும் எங்கே கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். எதுக்கு தலைவர் வீடு எங்கள் அண்ணன் உதயன் வீட்டு முன்னாடி 1000 பசங்க இருப்பாங்க. அவங்க தெரியும் இது எம்எல்ஏ தாண்டியது, எம்பி தாண்டியது. எங்கள் இனம் பெரிய இனம், மொழியால் வரலாற்றில் நாங்கள் கருப்பு நிறத்திருந்த திராவிடர்கள், எங்களுக்கும் ஆரியத்துக்கும் சண்டை இருந்துச்சு. அந்த சண்டை எங்கள் தாத்தா பெரியார் பற்ற வச்சான். பேரறிஞர் அண்ணாங்கிற தலைவன் ஊருக்கு கொண்டு வந்தான். தலைவர் கலைஞர் சண்டை போட்டார். இது ஒத்தையில் நிற்கிற ராவணமோகன் பாட்டு போட்டால் ஒத்துறாது. உண்மையான ராவணமாங்களா திமுக காரர் இருக்கான்ற அந்த திடம் எங்களுக்கு இருக்கு. இந்த தோல்வியுமே இவ்வளோ தொண்டை ஏன் வர்றான்னா, தலைவா நீ வெள்ளம் போகும் வீட்டுக்கு வரல, நான் வந்தாக்கா போலீஸ் வந்து புரோட்டோ கிளம்பாங்க, நீ தோத்துட்ட, தனியாக இல்லை நான் வர்றேன் பாருங்க, நீ கை செலுத்திக்குது, தனியாக இல்லை நில தலைவா நான் இருக்கேன் தலைவான்னு சொல்ல வர்றான். அவன் தெரியும் எங்கள் ஊரில் எங்கள் மொழியை பார்க்கறதுக்கு, எங்கள் இனத்தை பாதுகாக்கிறதுக்கு அரசியலெல்லாம் தாண்டி திமுக இருக்கிற வர யாரும் எந்த கொம்புன்னு அடுத்த நாள் கூட கல்வி எழுதுகிறார்கள் முதலமைச்சர். எல்லாட்டும் என்ன ஆகும்? அரசியலற்ற விஜயே, அரசியல் தன்மையற்ற விஜயே, அரசியல் தெரியாத மரியாதைக்குரிய பெருமடிகிற விஜயே அடுத்த நாள் கடிதம் கூட எழுதுறாருன்னா சும்மா இருக்க மாட்டான். திமுககாரன் பத்திடுவான், கொளுத்திடுவான்னா கூரையை கொளுத்துறதில்ல, கொளுத்திடுவான்னா வீதியை கொளுத்துறதில்ல, அரசியலை பற்றி போட்டுருவான். இங்கே ஒரு மொழி அரசியல் இருக்குது, ஒரு சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்ட அவனை பாதுகாக்கிற அரசியல் இருக்குது. கடவுள் இல்லைன்னு தந்தை பெரியார் சொன்னார். ஆனால் கருப்பு சட்டையை போட்டுட்டு போய் தன் தோழர்களை கூட்டிகிட்டு போய் எல்லா கோயிலையும் ஆலய போராட்டம் நடத்தினார். இந்த முரண்பாடு அவனுக்கு புரியாது. நீ என்ன கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டியே, கடவுள் இல்லைன்னு சொல்லி தத்துவம். ஆனால் இந்த கடவுளை வழிபடுகிறவன் நீ இந்த சாதின்னு ஒடுக்கி வெளியே நிப்பாட்டாதரா, எல்லாரும் ஒன்றுடா, சமநீதி வேண்டான்னு சொன்னார். அந்த இயக்கம் திராவிட இயக்கம். ஒரு தேர்தல் தோல்வியில் அது அப்ட்ரால் சாதாரண நடிகர்கிட்ட தோற்று நாங்கள் ஒதுக்கிட்டோம்னா அது என்ன அரசியல்? அதில் இன்னொரு கேள்வி என்னென்னா, அந்த தேர்தல் அரசியலில் திமுக வரலாற்றின்படி இது வரைக்கும் தனித்து போட்டி போடுறது கிடையாது, கூட்டணியோட தான் போட்டி போட்டிருக்காங்க. இப்போ கூட திமுக வந்து தனித்து போட்டி போடலாம்ன்ற ஒரு முடிவு எடுக்கிறப்ப தான் சொல்கிறாங்க. ஆனால் திமுகவில் இன்னும் கூட்டணி கட்சிகள் இருக்காங்க, தேமுதிக போன்ற கட்சிகள் இருக்காங்க. நீ வரக்கூடிய தேர்தல்களில் கூட்டணி கட்சிகளை நம்பாமல் திமுக வந்து பெரும்பான்மையை போட்டி போடுவீங்க? நம்பாமல் அந்த அப்படி இல்லை, தனித்து போட்டிட முடியுமா இல்லையாங்கிற வாதம் இப்போது இல்லை. அதாவது சீனியர் லீடர்ஸே வைக்கிறாங்க. நானே மரியாதைக்குரிய ராஜான அந்த வாதத்தை வைக்கிறாரு, வாதத்தை வைக்கிறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் மாட்டாந்தோட்டத்து மல்லிகைக்கும் வாசம் உண்டுங்கிற ஒன்று. இன்னொன்று கருத்துருவாக்கம் செய்து நான் வெளிப்படையாக சொல்கிறேன். தனிப்பட்ட ராஜீவ்காந்திக்கு வந்து திமுக தோற்றுருச்சுங்கிற ஒரு இந்த மக்கள் இப்படி வாக்களிச்சிட்டாங்களே ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் முஸ்லீம் லீக் வெளியே போகிற போது உண்மையிலேயே மனசு வலிச்சது.
ஏன்னா வந்து அந்த இயக்கத்திற்காக அந்த இயக்கத்தின் மீது அவ்வளவு பழி வந்தபோது, அந்த இயக்கத்தை ஆர்எஸ்எஸ் உடைய கும்பல் அவ்வளவு அவதூறு பேசிய போது ஒரு தாயை புரண்டு பாதுகாத்த தலைவர். ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்ட போது, காங்கிரஸ் ஆதரவு மாநிலங்களில் கூட இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்ட போது, தமிழ்நாட்டில் அது ஒரு நொடி கூட அந்த எண்ணமே வராத அளவு பாதுகாத்த தலைவர் முத்துவேல் கருணாநிதி தலைவர், ஸ்டாலின் தலைவர். இஸ்லாமிய தெருக்களில் எங்கள் அண்ணன், எங்கள் மகன், என் புள்ள ஸ்டாலின் இருக்காருன்னு பேசின வார்த்தையில் காதில் கேட்டோம். அந்த வார்த்தை சரி காங்கிரஸ் தான் ஒரு நோக்கம் இருந்துச்சு, போயிட்டாங்க. ஆனால் ஐயா காதர் மைதீன் அவர்கள் செய்ததை ஒருபோதும் ரசிக்கும்படியாகவோ சகிக்கும்படியாகவோ அது ஒரு ஒவ்வாமையாகவே இருக்குன்னு சொல்கிறார். நீங்கள் அவர் சொல்கிறாரு இன்ஸ்டாகிராமில் பேசிட்டாங்க, பெண்கள் பேசிட்டாங்க. அவருக்கு இன்னும் இந்த மேட்ச் பார்க்குற ஃபீல் தான். 12 பேர் ஆடினா உலகமே ஆடுற மாதிரி தான் இருக்கார். யதார்த்த களம் அது இல்லை. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர் வந்தோம்னா நாங்கள் மெத்த பணி போடு சொல்லி எடுத்துக்கிறோம். இஸ்லாமிய மக்கள் அளித்த வாக்கு அது பெரும் பங்கு வைத்தது. அது முஸ்லீம் லீக்காக வந்ததில்லை. தொடர்ந்து இந்த சமூகத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு திமுக, பாதுகாப்பு எம்கே ஸ்டாலின் எங்கள் அறம் அவங்க நம்பினாங்க. அதை உடைச்சிட்டாரு ஐயா. அதை வன்மமாக அது எனக்கு வருத்தம் இருந்தது. ஒரு கூட்டணி இன்டாக்ட்ங்கிறது விரும்பு இது தேர்தல் கணக்குகள் கொடுக்கவாங்க தாண்டி ஒன்றா இருக்காங்க. அந்த ஒன்றா இருக்குங்கிற ஃபீலை நீங்கள் உடைச்சிருக்கீங்க. இங்கே இன்னும் எங்கள் ஐயா பேராசி ஜவஹர்லால் இருக்கார், எங்கள் அண்ணன் தமிழ்மணி சார் இருக்காங்க, மரியாதைக்குரிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்குது, எத்தனையோ இயக்கங்கள் இருக்காங்க. அதிகமாக சந்தேகிக்கப்பட்டது தேமுதிக தான். இவங்களை கொண்டு வரீங்க ஃபர்ஸ்ட் ஆளாக வெளில போயிடுவாங்க. அது வெளியே பத்திரிகைகள் எல்லாருமே கொஞ்சம் எழுதுனாங்க. அன்றைக்கி ஒரு இவர்கள் வந்ததுனால தான் அவர்கள் சீட் இல்லை அப்படி உரையாடலாம் பத்திரிகைலாம் இருந்துகிட்டா இருந்துச்சு. பட் அது தேர்தல் கணக்கு வழக்குகளில் சில பத்திரிகைகள் இருக்கும். அவங்க ஒரு சட்டமன்ற நியாயமாகவும் சரியாகவும் சட்டமன்றத்தில் நிற்கிறாங்க. தனியாக நிற்கிறத பற்றி கேட்டார். திமுக தனியாக 2016 அதிமுக தனியாக நின்றது. அந்த மாதிரி முடிவை ஏன் திமுக எடுக்கக்கூடாது? கூட்டணியை நம்பி தான் திமுக இருக்குன்னு ஒரு பேச்சு இருந்ததில்ல, அப்படி தான் இருக்குமா? அக்ரஹாரத்து முடிவை ஒருபோதும் கோபாலவரம் எடுக்காது. அதுக்கு மேலே அப்போ விரும்பல. அப்போ அது தைரியம் இல்லையா? அது தைரியம் இல்லை, அது வந்து அதிக பசங்கித்தனம். நீ யார்ரா, நான் யார் தெரியுமா? அந்த அதிக பசங்கித்தனமே எங்களுக்கு வேண்டாம். எல்லோரும் ஒன்றுங்கிற தன்மை தான். அப்போ அதிகாரம் கொடுக்க வேண்டியதான கூட்டணி கட்சிகளுக்கு? இல்லை, நீங்கள் புது வாதம் அது. ஆக்சுவலாக நான் வந்து அது அதிகாரத்தை கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, ஏன் அதிகாரத்தை கொடுக்குங்கிற கேள்வின்னு வந்துச்சு. அதிகாரம் குறித்தான கேள்வி இங்கே தமிழ்நாட்டில் வந்து விஜய் அவர்களுக்கு முன்பு விசிகா சொன்னது தான். ஆனால் விசிகா அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற போது ஒருபோதும் நடத்தலைங்கிட்ட. அன்றைக்கே சொன்னாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை காலங்கனியில் காலம் வரும்பொழுது இப்போ கணிஞ்சிருச்சு, பேச்சுவார்த்தை நடத்துட்டு மகிழ்ச்சி. ஆனால் அதுக்கு வைக்கிற வாதம் இருக்குல்ல, நீங்கள் வந்து அதிகாரத்தை கொடுப்பதற்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கவில்லை என்பது தவறான வாதம். ஏன் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய இங்கே அமைச்சர்கள் இருந்த எங்கள் அண்ணன் கணேசன் தெரியலையா? இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்க எண்ணிடங்காதவர்கள் இங்கே வந்து நம்ம மத்திய அமைச்சர் ராஜா இருந்தாங்க தெரியலையா? விசிகாவுக்கு கொடுத்தா தான் அது அரசியல். அந்த நெரட்டிவே தப்புங்க. நெரட்டிவ் செட் பண்ணுறது இங்கே பாருங்க, பார்க்குறவனுக்கு ஆமாம்ல இங்கே ஒரு ஆதரவாட மக்கள் கொடுக்கலன்னு. இந்தியாவிலேயே ஒரு கட்சி ஸ்ட்ரக்சரில் கம்பல்சரி ரிசர்வேஷன் ஒன்று இருக்குது. எந்த கட்சியிலும் இல்லை. நாசர் இல்லை, ஆனால் எந்த கட்சியிலும் இல்லை. ஒன்று முடிச்சிடறேன், எந்த கட்சியிலும் இல்லை. எந்த கட்சியிலும் இல்லை. மாவட்ட செயலாளர் ஆதிராவிடர் வருவார். எங்கள் கட்சியிலையும் 3-4 மாவட்ட செயலர் இருக்காங்க. ஒரு மாவட்ட துணை செயலாளர், 3 மாவட்ட துணை செயலர் இருக்காங்க. பவர்ஃபுல் ஓட்டு, பொதுக்குழு ஓட்டு, உள்ள எங்கள் கட்சி தேர்தல் வாக்களிக்கிற வாக்கு மேலே 7 சேர் இருந்தால் கம்பல்சரி அந்த 3 பேர் இருப்பாங்க. 3 மாவட்ட துணை செயலாளர்கள். இந்தியாவில் எந்த கட்சியிலும் இல்லை. எங்கிட்ட மட்டும்தான் துணை செயலாளர் ஒரு ஆதரவாளராக இருக்க வேண்டும், ஒரு துணை செயலாளர் பெண்களாக இருக்க வேண்டும். விதி எங்கிட்ட இருக்குது. தலைவர் கலைஞர் முடிச்சிருக்காரு. மாவட்ட செயலராக ஒரு தலித் இருந்தாலும் அப்படிப்பட்ட கட்சி இந்த கட்சி. ஏன் விசிகாவுக்கு மாவட்ட செயலர் கொடுக்கலன்னு கேட்டால் அது எப்படி? திமுக ஆர்எஸ்ஆவை கொண்டு வரீங்களா பொதுச் செயலாளராக? வாய்ப்பு இருக்கா? அந்த காலம் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தா, தலைமை இந்த முடிவு எடுத்தால், அதுக்கு அந்த கருத்து வந்தால் இதெல்லாம் இருக்கு ஏற்படி ஒன்று தானே. அது ஒன்று, அது ஒவ்வாமை இல்லை. நீங்கள் ஒவ்வாமை இல்லை, அது ஒரு கருத்து உருவாக்கணும். அந்த நெரட்டிவ் வழியை திணிக்க வேணாங்கிறேன். நீங்கள் அது ஒன்று அப்படி திணிக்க வேணாங்கிறேன். நீங்கள் திமுக இனிமேல் எப்படி அரசியல் செய்யும்? இங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் விட்டு விலகி போயிட்டாங்க. தேசிய அரசியல் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் கூட இருக்கணும். காங்கிரஸ் போனாலும் நீங்களா போயிட்டு எஸ்ஐஆரில் கையெழுத்தெல்லாம் போடுறீங்க. தேர்ட் ஃப்ரண்ட் அமைப்பீங்களா? இனிமேல் என்ன தான் செய்யும் திமுக? மாநிலத்தில் வெயிட் அண்ட் சீ தான். காலம் தான் அது உணர்த்தும். ஒரு பேரிடரில் ஒரு இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன சோர்வு இருக்குது. இந்த சோர்வில் யோசிச்சா சரியாக இருக்காது. பேரிடர் காலத்தில் வந்து கவனமாக இருக்க வேண்டியது மட்டும்தான் முக்கியம். ஒரு யுத்தம் நடக்கிற போது யுத்தம் முடிஞ்சிட்டு நான் கார் வாங்கின வீடு வாங்கின யோசிக்க முடியாது. முதல்ல உணவை தேடுவோம், உயிரை பாதுகாப்போம். நான் ஒரு தனி மனிதன் நிற்போம், அப்படியே யோசிச்சு பண்ணுவோம். முடித்த பின்னாடி அப்புறம் தேசிய அரசியலில்
திமுக பேசிய அரசியலை இந்தியா பேச்சு, நாங்கள் பேசுகிற அரசியல் முரப்பத்தில் பேசினார், ஆதரித்தார். நாங்கள் பேசிய அரசியலை சகோதரர் தேஜஸ்வி யாதவ் பேசுகிறார், ஆதரித்தார். நாங்கள் பேசிய அரசியலை சகோதரர் அகிலேஷ் யாதவ் பேசுகிறார், ஆதரிக்கார். நாங்கள் பேசிய அரசியலை காலம் எங்களுக்கு மாநில கட்சிகளின் காலமாக்கும், அது பாஜக காங்கிரஸ் இல்லாத காலத்தை உண்டு செய்வதற்கு வழிவகை செய்யும். அதை எங்கள் உதயநாள் வழிநடத்துவார். நாங்கள் உறுதியாக நம்புறத இறுதியா ஒன்று, இந்த ஆட்சியில் கமிஷன் கலெக்ஷன் இந்த எதுவுமே இல்லை, ஊழலற்ற ஆட்சி. நீங்கள் 50 நாளில் என்ன ஒன்றுமே இல்லைங்கிறீங்க. ஆனால் உங்களோட பயணித்த அந்த கூட்டணி கட்சிக்காரங்களே அதை சொல்கிறாங்க. பத்திரிக்கை லைப்ரரிக்கு வந்துருச்சா? வந்துருச்சுண்ணே. புத்தகங்கள்லாம் வரட்ட பார்ப்போம். சரிங்களா? இன்னும் போர்டு வந்துட்டு அப்புறமே எழுதுங்க. சரிங்களா? அவர் சொல்கிறாங்க. இல்லை, கடந்த காலத்தில் பள்ளி கல்வியில் நிறைய ஊழல் நடந்துச்சுன்னு அந்த சங்கமே சொல்லுது இல்லை, சங்க தலைவரே சொல்கிறாரு. அந்த யார், இந்த நந்தகுமார், பாஜக கல்வியாளர் அணி. நீங்கள் தான் டாக்குமெண்ட் போட்டிருந்தீங்க. தயவுசெய்து நான் நல்ல வேளை அந்த கேள்வியை கேட்டீங்க. நான் அதை படித்தேன். ஒரு போர்ட்டுண்டியாக வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு எஃப்ஐஆர் கையில் வச்சிருக்க ஒருத்தர், பாஜக கல்வியாளர் அணி தலைவர், இன்னைக்கு அவர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. நீங்க ஏன்னா ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுல திமுக வந்து பத்திரப்பதிவு துறையில இல்ல, திமுக வந்து ஒட்டு மொத்தமா இப்ப பாருங்க மின்துறையில இவ்வளவு வேலை அவர் பண்ண போர்ட்டுண்டிய நீங்க தான் போட்டிருக்கீங்க. இந்த யோக்கியவன செம்பருத்துள்ள வந்துகையா தாம் பள்ளிக்கு ஒரு போர்ஜரி ஆர்டர் ரெடி பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டு இது அப்ளிகேஷனுக்கு வருது. இதை கண்டுபிடிச்சிட்டாங்க போர்ஜரின்னு. போயிட்டு எங்கிட்ட காசு கேட்டாங்க. நீ காசு கேட்கறல, ஆர்டர் போர்ஜரி, இதுக்கு எஃப்ஐஆர் போட்டு இன்னைக்கு வழக்கு வருதுன்னு நினைக்கிறேன். இந்த உள்ள போன பொறுத்த தெரியும். அது சங்க பிரச்சனை. எஃப்ஐஆர் இப்போல்லாம் படிச்சிங்கன்னா, நீங்கள் இப்போ அரசகுமார் அவர்கள் மீது போட்டு எஃப்ஐஆர் படிச்சிங்கன்னா தெளிவாக இருக்கும். சங்கத்துடைய செயலாளர் யார்? தலைவர் அரசகுமார். பொதுச்செயலாளர் யார்? பொதுச்செயலாளர் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்ல, அவர் பொதுச்செயலாளர். இது சங்க பிரச்சனை. ஒட்டுமொத்த பள்ளிக்கல்வித்துறை செய்த சாதனைகளை நீங்கள் ஒட்டுமொத்தமாக அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் இல்லை, பெருமையின் அடையாளம்னு மாற்றணும். அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு, ஐஐடி, ஐஎம் நிறுவனங்களுக்கு முறையாக தமிழ்நாட்டுக்கு போனாங்க. அரசு மாடல் கல்லூரி, மாடல் பள்ளியில் கொண்டு வந்து தைவான், ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு கொண்டு போனோம். ஒட்டுமொத்தமாக இடைநிற்றலை குறைத்து இந்தியாவிலேயே ஸ்கூல் எஜுகேஷனில் கொரோனாவுக்கு பின்பு இடைநிற்றல் குறைந்து பள்ளியை முடித்துட்டு கல்லூரி போகிற மாணவர்கள் விழுக்காடில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்துச்சு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சேர்ந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட்டில் ஜிஇஆரில் 50 விழுக்காடு டச் பண்ணோம். இன்னும் யூபி, பீகார் 30 தாண்டலை. இங்கே அரசு பள்ளியில் எண்ணிக்கை ஏறத்தாழ 3.5 லட்சம் பேர் கூடுனாங்க. சில இடங்கள் அரசு பள்ளிகள் பூட்டப்பட்டுச்சு. கிராமங்களில் அங்கே மக்கள் இடம்பெயர்ந்து வந்துட்டாங்க. அங்கே போதிய ஆசிரியர்கள் இல்லை, போதிய மாணவர்கள் படிக்கவில்லை. அதை மூடிட்டு இன்னொரு ஓப்பன் பண்ணோம். எண்ணிக்கை குறையல. டாஸ்மாக் மூட்டை ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க. அது வியாபாரம் மாதிரி தான். அப்போ என்ன, அந்த இடத்துல வந்து மாணவர்கள் வரல. அப்போ அந்த இடத்துல 2 ஆசிரியர் கூட்டிகிட்டு போய் பக்கத்து ஊரில் ஆரம்பிச்சிருக்கோம். ஒட்டுமொத்தமாக கல்வித்துறையோட பொற்காலமாக இருந்துச்சு. நீங்கள் பேராசிரியர் அன்புமணியார் பேரில் கல்வித்தரத்தை கொண்டு வந்து எல்லா கல்லூரிகளையும் டாய்லெட் கம்பல்சரி கொண்டு வந்தோம். எல்லா பள்ளியிலும் டாய்லெட் கொண்டு வந்தோம். இங்கே எல்லா பள்ளியிலையும் தமிழ்நாட்டில் நீங்கள் போனீங்கன்னா இன்னைக்கு இந்த இந்தியா முழுக்க அது இல்லை. இன்றைக்கி போய் பாருங்கள், ஒரு அரசு பள்ளியில் 1ஆவதுலேருந்து 5ஆவது இருந்தாலும் 10ஆவது ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூப்னு ஒன்று இருக்கும். ஒரு மொழி பாடத்துக்கு தனி லேப் இருக்குங்க. ஏதாவது வேலை காட்டுங்க. ஏன்னா மொழியில் தமிழில் தாய்மொழியில் படிக்கிற மாதிரி உலகறிக்கு ஆங்கிலம் வேணும், ஆங்கில லேப் வச்சோம். ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் அறிவியல் கூட்டி கொடுத்தோம். இப்படி செஞ்ச இடத்துல வந்து அந்த கல்வித்துறை தாக்குதல், அதை வந்து அவதூறு பார்ப்போம்ல. யார் பண்ணுறாங்க? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவர் யாராக இருக்காரு? உதயநாதோட நெருக்கமாக இருக்காரு. இவங்க வந்து எம்கே ஸ்டாலினுக்கு இருபக்க தோளில் இருக்கான். இவர் அவதூறு பரப்புக்கு என்ன பண்ணலாம்? தாய்மொழி கல்வி கூடாது, போர்ஜரி டாக்குமெண்ட் பண்ண பிஜேபி கல்வியாளர் அணி நந்தகுமார் வச்சு பேட்டி கொடுக்க வைக்கிறது. இன்னைக்கு என்னாச்சு? சிபிஎஸ்சி பள்ளியில் இன்னைக்கு ஒரு ப்ராமினன்ட் அப்ரூவல் இருந்துச்சு. இங்கே நில அப்ரூவல், லேண்டை பார்க்கறது, ரெவன்யூவை பார்க்கறது ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஒரு பிரதான அப்ரூவலை என்ஓசி வாங்கினா தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்க முடியும். ஐயா விஜய் வந்தார். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட்டுக்கு சம்மந்தமே இல்லைங்க. எஜுகேஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்க என்ஓசியும் கொடுத்துன்னு விட்டார். யாராவது கேட்டோமா? ஐயா விஜய் வந்தார், எங்கள் நண்பர் மரியாதைக்குரிய ராஜ்மோகன் பதவி ஏற்றார், அழகு தமிழில் பேசுகிறாரு, நல்லா எல்லாரும் தொடர்பு இருக்கார். ஆனால் அவர் ஆட்சி காலத்தில் என்ன ஆயிடுச்சு? ஹிந்தி எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இன்னைக்கு கம்பல்சரி ஆயிடுச்சா இல்லையா? சிபிஎஸ்சியில் ஆமாம். நிர்வாகம் ஏன் பார்க்குறீங்க? இப்போ பேசி பேசியிருக்கா இல்லையா? பள்ளி கல்வித்துறை பொற்காலமாக இருந்ததை சில சங்கிகளை வச்சு நீ கலகம் பண்ணாங்கன்னா, நான் உறுதியாக தவறு நடந்தால் இப்பவும் சொல்கிறேன், தண்டிக்கப்பட வேண்டிய மாற்று கருத்தே இல்லை. ஊழலை ஆதரிக்கிறவர்கள் நாங்கள் இல்லை. ஆனால் கலங்கல்பிக்கிறதுல, ஏன்னா இந்தியா முழுக்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை எதிர்த்து யாருமே பேசாத போது ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் மதயானின் புத்தகம் வெளியிடார், பாலிசியாக புத்தகம் வெளியிடார்.
இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எங்களை பாதிக்குது. நீ ஐடி கார்டை போட சொல்லுவேன், அந்த சாதியை போட சொல்லுவேன், சாதி போட்டால் இங்கே ஒரு மாணவ உட்காந்துருப்பான், இங்கே ஒரு மாணவ உட்காந்துருப்பான், இந்த ராஜீவ்காந்தி இந்த சாதின்னு கொட்டை எழுத்துல இருக்கும். பக்கத்தில் இருந்தவன் ஒருவேளை உயர்சாதியாக இருந்தால் ராஜீவ்காந்தி தள்ளி உட்காரான்னு தட்டுவேன். நான் தாழ்ந்த சாதினுப்பான். ஒரு ராஜீவ்காந்தி உயர்சாதியாக இருந்தால் பக்கத்தில் தள்ளி உட்காருவான். அன்டச்சபிலிட்டி மாணவர்கள்ட்ட வந்துடும். அந்த சாதி அட்டையை நான் அனுமதிக்க மாட்டேன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னார். இன்னைக்கு செங்கோட்டை என்ன சொல்றாரு? மாணவர்களிடம் ஒரு அட்டை வழங்கப்படும். தவறா புரிஞ்சுக்கிட்டதா யாரு? ரெண்டாவது நாள் அண்ணன் செங்கோட்டையன். அவர் யாரு? எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்தவர். டிரான்ஸ்ஃபரை 6 கோடி 7 கோடி வித்தவர் பேசுவார். இதே எனக்கு எழுதிருக்கீங்களா இல்லையா? தலைப்பு செய்தியில ஒவ்வொரு மாவட்டத்துக்கா போய் அனுமதி எல்லாம் கொடுத்தா போல நான் இவ்வளவு காசு வாங்கினது இல்லைன்னு எவ்வளவு காசு வாங்கினா சொல்லுங்க. இந்த பொற்காலத்தை வந்து சிதைக்கிறதுக்கு சங்கிகளை வச்சு செலவாக்குறாங்க. நாங்கள் எதிர்கொண்டுக்கிறோம். ஆனால் ஒரு கல்வி தமிழ்நாட்டில் அடிநாதம் கல்வியில் கை வைத்தால் தமிழ்நாடு அனுமதிக்கவே அனுமதிக்காது. எங்கள் மீது தாக்குதல் நடத்திய போது கல்வியை பாதுகாத்தா என்ற இயக்கம் திராவிட இயக்கம். எம்.கே. ஸ்டாலின் என்கிற அந்த அறம் 10,000 கோடினாலும் என் மொழியை நான் பாதுகாக்கிறேன், என் கல்வி உரிமையை பாதுகாக்கிறேன். ஏன்னா இந்தியாவிலேயே வேலைவாய்ப்பில் அரசின் சட்டத்தில் இடஒதுக்கீடு அண்ணல் அம்பேத்கர் கொடுத்தாரு. எத்தனை பேக்வேர்டு படிச்சிருக்காங்க, எத்தனை ஷெட்யூல் படிச்சிருக்காங்க, எல்லாம் 2வது 3வது படிச்சிருக்கான். 5000 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கர் நிலம் வச்சுருக்கான். 5000 10,000 ஆடு மாடு வச்சுருக்கான். பண்ணையாராக இருக்கான். நான் படிக்கலை, கேட்டால் உயர்சாதிக்காரங்கிறான், பிற்படுத்தப்பட்டவங்கிறான். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போனால் தான் அரசாங்க வேலை வரும். அரசாங்க வேலை ஒரு சாதிக்காட்ட இருக்குது. அப்போ படிப்பில் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்ட திமுக திராவிட இயக்கம் போராடினதுனால தான் கருமவீரர் காமராஜோடு இணைந்து அன்னை செஞ்ச புரட்சி தான் அரசியல் சட்டத்தில் நாங்கள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம். அதனால தான் ராஜீவ்காந்தி இன்னைக்கு எங்கள் அப்பா அத்தை ஆடு மாடு வச்சான்னு மாஸ்டர் ஆஃப் லான்னு டிகிரி போட்டிருக்கேன். நான் என் தலையில் டிகிரி, என் தலையெழுத்துக்குறீங்களா, என் தலையெழுத்துக்குது மாஸ்டர் ஆஃப் லா தான் எனக்கு. அப்படி அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொன்னபோது இங்கே ஒரு எஜுகேஷன் படிச்சுட்டு தெம்போட திறன் எடுத்து நெவர் எவர்னு அடிச்சுட்டாரு. அது காரணம் திமுகங்கிற இயக்கமும் எங்கள் தலைவரும் எங்கள் துணை முதலமைச்சர் கொடுத்த ஆதரவு. அப்போ அந்த அமைச்சர் என்ன பண்ணலாம்? ஓ, நீ இப்படி லீடராக வளர்றியா, நீ பெரியார் பேசுவியா, நீ என்ன அன்பில் தருமலிங்கத்துடைய பேரனா, நீ யாரு ஒன்று இப்போ சொல்கிறேன் பாரு. 100 கோடி எஃப்ஐஆர் எடுத்து படித்து பார்த்தா அது எஃப்ஐஆரில் இருக்குது. 72 லட்சம் ரூபாய் இந்த சங்கத்திற்கு அனுப்பப்பட்டது. யார்? புகார் கொடுத்த பொதுச் செயலாளர், வாங்கின தலைவர். 72 லட்ச ரூபாய்க்கு அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னு யார் பேசணும்? சங்க உறுப்பினர்களுக்கு அந்த டிஸ்பியூட்டு. 12 லட்சம் ரூபாய் எங்கள் சங்க உறுப்பினர் சந்தா வசூலிப்படுது. சங்க பிரச்சனையை திமுகவுக்கு எதிராக அமைச்சருக்கு எதிராக திருப்புறேன்னா இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? இப்படி ஒவ்வொரு அவதூறாக கொண்டுருவீங்க. அந்த திமுக இதை பார்த்து பயப்படுற அஞ்சுற இயக்கம் இல்லை. நீங்கள் 1000 அவதூறு வந்தாலும் எதிர்த்து நிற்போம், எதிர்த்து அடிக்கணும்னாலும் அடிப்போம், தயாராக தான் இருக்கிறாங்க. நேற்று கூட வைகோ சொல்கிறார், இன்னைக்கு கூட சொல்கிறாரு, இந்த ஆட்சியில் கரப்ஷன் எதுவுமே இல்லை, ஊழல்ங்கிற பேச்சே இல்லை. அவர் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும். ஆட்சிகரமாக இருக்கும்போது இதே சிறந்த தமிழ் பேச்சாளர் வைகோ மாற்றி பேசுவதை நான் பார்க்க வேண்டும். அவர் மாதிரி சிறந்த பேச்சாளர் இல்லை. நான் இயல்பான எனக்குலாம் திக்குவை 5வது 6வது படிக்கும் போதெல்லாம் பெரிய திக்குவை. எங்கள் தாத்தா ஊராட்சி மன்றத்துடைய தலைவராக இருந்தார். அப்போ என்ன உனக்கு திக்குவாயாக இருக்குது, நீ கொஞ்சம் டெய்லி பேப்பரை படியும்பார். படிக்கிற போதெல்லாம் அப்புறம் கொஞ்ச நாளில் லியோனி ஐயாவுடைய பேச்சுகள் கேட்க, கிராமங்களில் பட்டிமன்றம் தானே, அப்போது யார் பொலிட்டிக்கல் ஸ்பீச் நல்லா இருக்குன்னு பார்ப்போம். அப்போ வைகோடைய பேச்சை பார்த்து நாங்கள்லாம் இந்த மேடை தோரணை அப்படியே இருக்குன்னு நினச்சேன். அது பேச்சாளராகவே இருந்திருக்கார், ஐடியாலஜிக்கலாக இல்லைங்கிறது தான். நீங்கள் கருத்து மாறு வரலாம். அவர் இன்றைக்கி இந்த சூழலோடு சொல்கிறார்ல, எங்கள் நிர்பந்தம் இருந்துச்சு, கட்சியில் எங்களுக்கு நிர்பந்தம், எங்களுக்கு நெருக்கடி இருக்கலாம். ஒரு அமைப்பு நடத்துவதில் அண்ணன் தம்பியாக இருக்கும்போது அண்ணன் தம்பி சண்டை வரும் குடும்பத்துக்குள்ள. நம்ம ஒரு நிறுவனத்தில் எவ்வளோ நேர்மையாக வேலை செஞ்சாலும் நிறுவன அதிகாரி சொல்கிறத கெடுத்தான் அப்படி இருக்கும்ல, ஓகே, அப்படி நெருக்கடி இருந்திருக்கலாம். ஆனால் அடியோடு மாற்றி பேசுவதை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஈழத்தமிழர் விஷயத்திலேயே நான் தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள்லாம் போய் முத்துக்குமார் அவர்கள் தீக்குளித்து தந்தபோது அவர் பேரில் ஏதாவது ஒன்று இயக்க ஆரம்பி கேட்டபோது ஏன் தீக்குளித்து இறந்தாங்கலாம் கேட்டவர். அதெல்லாம் அவர் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும். அவர் மீண்டும் மாற்றி பேசுவதை ராஜீவ்காந்தி போன்றவர்கள் காதால் கேட்க வேண்டிய விருப்பம் எனக்கு இருக்கிறது. ரொம்ப நன்றி சார், எங்கள் சூடாஸ்ட்ராங்க டீ கடைக்கு பேசுறதுக்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.